ஜெபம் செய்யும். நல்ல முழங்க போயிடும். மகிமை நிறைந்த தேவனே, வல்லமையுள்ள கர்த்தாவே, இந்த நல்ல ஓய்வு நாளின் காலை வேளைக்காக மிக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே சிங்காசனத்தின் அதிபதிக்கு முன்பதாக ஆண்டவரே, நாங்கள் வந்து உண்மை ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்த நல்ல ஜீவன் சுகம் பலனுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம்ப்பா. தேவாதி தேவனே, முழு மனதோடு முழு பலத்தோடு ஆண்டவரே, ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது ஸ்தோத்தரிக்க ஆராதிக்க எங்கள் எல்லாருக்கும் கிருபை தரும்படியாய் செபிக்கிறோம். ஆராதனையை நீங்கள் பொறுப்பேற்று நடத்துங்க. நாங்கள் பாடுகிற பாடல்களை உணர்ந்து பாட எங்களுக்கு உதவி செய்யுங்க. தெய்வீக கிருபை எங்களை மூடிக்கொள்ளட்டும். தெய்வீக பிரசனத்தால் எங்களை ஆண்டவரே மூடி காத்து கொள்ளும்படியாக செபிக்கிறோம். எங்களுடைய பலவீனங்களை மாற்றுங்க. புதிய பலனோடு ஆண்டவரே அப்பா, நாம் உண்மை துதித்து பாட எங்களுக்கு உதவி செய்யுங்க. பரிசுத்த அலங்காரத்தோடு தேவனாய கர்த்தரை தொழுது ஸ்தோத்தரிக்க எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக செபிக்கிறோம். ஆவியானுடைய கரத்தில் இந்த ஆராதனை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவர் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன். உட்கார். உன்னத பாடல்கள் 431வது பாடல். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, நீரே உமக்கு ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவத்தண்ணீரே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, அனுகூலமானவரே ஆராதனை. அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, அனுகூலமானவரே ஆராதனை. கண்மலையே உமக்கு ஆராதனை, ஆண்டவரே உமக்கு ஆராதனை. கண்மலையே உமக்கு ஆராதனை, ஆண்டவரே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 ஆராதனை
அல்லேலூயா. யாரும் எழுதின்று உனது பாடல்கள் 435வது பாடலை பாடும். தேவன் மகிமை நிறைந்த தேவன். அல்லேலூயா. மகிமை அப்படின்னா முந்தைய உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல, அப்படி தானே? மகிமைன்னா என்ன? மகிமை அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய ஒரு அதிகாரம், ஒரு பணபலம், அவன் எவ்வளோ பிரபலமானவன் அப்படிங்கிறத வச்சு ஒவ்வொருத்தருக்கும் என்ன இருக்குது? மகிமை இருக்குது இல்லை, அப்படி தானே? பைபிள் சொல்லுது மகிமையிலே நட்சத்திரம் என்ன இருக்குதான்? சூரியன் ஒரு நட்சத்திரமா? சூரியன் ஒரு, அப்படி தானே? ஆமாம். அந்த சூரியனுடைய மகிமை வேறு, சந்திரனுடைய, அப்படி தானே? அல்லேலூயா. சந்திரனுக்கு போய் மனுஷன் இறங்கிட்டு வந்துடுறான், ஆனால் சூரியனில் போய் நிற்க முடியாது. பக்கத்தில் கூட நெருங்கவே முடியாது, பக்கத்தில் கூட நெருங்க முடியாது. இதே போல தான் ஒரு பெரிய விஐபி இருக்காங்கன்னா அவங்க பக்கத்தில் நம்மளால் நிற்க முடியாது, போகவே முடியாது. போக முடியுமா? முடியாது. மகிமை என்பது ஒருவருடைய மேன்மையான ஒரு தகுதி, மேன்மையான ஒரு தகுதி. அல்லேலூயா. எல்லா மகிமையை காட்டிலும், உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய விஐபியுடைய மகிமையை காட்டிலும், சூரிய சந்திர நட்சத்திரங்களுடைய மகிமையை காட்டிலும் மேலான மகிமையுள்ளவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. ஆமாம், அந்த மகிமையுள்ள தேவனை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஒருவரும் கிட்டி சேர முடியாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன் அப்படின்னு வேதம் என்ன செய்யுது? சொல்லுது இல்லையா? ஒருவரும் சேர முடியாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன். ஆனால் மோசே அவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சு நடந்த உடனே மோசையை அந்த மலையில் ஏறி வரும்போது, நீ மட்டும் மேலே வரலாம், வேறு யாரும் என்ன செய்யக்கூடாது. அவனுக்கு அந்த சலுகை கிடச்சிது இல்லையா? அப்போது நாமும் நம்மை தாழ்த்தி தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தால் அவரோடு கூட கிட்டி சேரும்படியான ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் நாம் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அதுக்கு எந்த குவாலிஃபிகேஷனும் கிடையாது, அதுக்கு எந்த தகுதியும், நீ பணக்காரனாக இருக்கணும், படித்தவனாக இருக்கணும், நல்ல அழகாக இருக்கணும், இப்படிலாம் எந்த தகுதியுமே கிடையாது. ஒரே ஒரு தகுதி, நம்முடைய உள்ளம் அவருக்கு முன்பதாக உண்மையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், அந்த மகிமை நிறைந்த தேவனை நாம் தொழுது கொள்ளும்படியாக வந்திருக்கிறோம். ஆகவே ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயிர்த்தெழுந்த ஆண்டவரே, ஒருவரும் கிட்டி சேர முடியாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவனே, நாங்கள் உண்மையாயுமே தொழுது கொள்ள உதவி செய்யுங்க. ஆண்டவர் பார்த்து சொல்லலாமா? இல்லை, ஆண்டவரே உண்மையாய் உண்மை தொழுது கொள்ளணும். தேவனை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் என்ன செய்யணுமா? ஏதோ ஃபார்மாலிட்டிக்காக வாரம் நம்ம வாரம் அப்படியே தலையும் கையும் ஆட்டிகிட்டு போகிறோம், கை தட்டுறோம் அப்படிங்கிறது இல்லை. நம்ம உள்ளம் உண்மையாய் அவரை நோக்கி பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் அவரை தேடும் பொழுது உண்மையாகவே நம்ம ஜெபம் எப்படி இருக்கக்கூடாது? ஃபார்மாலிட்டியாக என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. மாய்மாலமான ஜெபமாக ஆண்டவரே அப்படின்னு சொல்லி உண்மையாய் அப்போ இங்கங்கே வேடிக்கை பார்க்கணுங்கிற எண்ணம் வந்ததுன்னா கண்ணை சிக்குன்னு மூடிக்கணும். என்ன செய்யணும்? ஆமாம், ஆண்டவரே நாங்கள் உம்மை தொழுகிறோம், வானத்தை உம்மை உண்டாக்கின, ஒருவரும் கிட்டி சேர முடியாத ஒளியில் வாசம் பண்ணுகிற உம்மை நாங்கள் ஆராதிக்க உம்மை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம் என்ற உண்மையான உணர்வோடு கூட இந்த பாடலை பாடி தேவனை தொழுது கொள்ளும். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே, ஆமெல்லாம். உன்னத தேவன்
செய்யும். ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம் எல்லாம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். கழுவியே நிறுத்தி நீரே சத்திய தேவனீரே. கழுவியே நிறுத்தி நீரே சத்திய தேவனீரே. கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை ஓ எல்லாம் ஓ மகிமை நிறைந்தவரையுமே நாங்கள் தொழுகிறோம் சொல்லுவோமா. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். நித்திய தேவன் நீரே நீதி நிறைந்தவரே. நித்திய தேவன் நீரே நீதி நிறைந்தவரே. அடைக்கலமானவரே அன்பு நிறைந்தவரே. அடைக்கலமானவரே அன்பு நிறைந்தவரே. நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். நல்லவரே வல்லவரே என்றும் சொல்லுமாமே. நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனா இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனா இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை எல்லா மகிமைக்கு பாத்திரமான தேவன் அவர். வானத்தில் பூமியில் உயர்ந்தவர் தேவன். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுவோமா. மகிமை நிறைந்த தேவனே மாட்சிமை நிறைந்தவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் சொல்லுவோமா. அப்பா பார்த்து ஆமென். அல்லேலூயா. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் பாசம் செய்பவரே ஆமென். ஒருவரும் சேரா ஒளியில் பாசம் செய்பவரே ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே அருள் நிறைவே
மாட்சிமை. மகிமை நிறைந்த தேவன் நீங்கப்பா. எல்லா மகிமைக்கு பாத்திரமான தேவன் நீங்க. நீரே உயர்ந்தவர், நீரே வல்லமையுள்ள தேவன், என்றும் நல்லவராக இருக்கிற தேவன் நீங்கப்பா. உண்மையே நாங்கள் உயர்த்துகிறோம் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனா இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனா இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். எல்லாம் சொல்லுமா? பரிசுத்த தேவனா இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஹல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே எல்லா மகிமைக்கும் பாத்திரமான தெய்வன் நீங்க. யாரும் வேடிக்கை பார்க்கிற நேரம் கிடையாது. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில், எல்லாரும் வேடிக்கை பார்க்காதீங்க, கண்ணை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மையாய். ஹல்லேலூயா. நிறைய மகிமை நிறைந்த தெய்வன். இந்த உலகத்தில் சகல ராஜாக்களும் கனவான்களும் அவங்க மகிமையெல்லாம் உமக்கு கொண்டு வந்து செலுத்துவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவங்க மகிமையெல்லாம் சாதாரணமானதுப்பா, மனிதர்களால் போற்றப்படுகிற மகிமை. ஆனால் உலகத்தின் எல்லாம் போற்றுகிற ஒரே மகிமையுள்ள தேவன் நீங்கள் மட்டும்தாப்பா. கேராபீன்களும் சேராபீன்களும் ஓயாமல் புகழ்ந்து போற்றக்கூடிய ஒரே தேவன் நீங்கள் தாப்பா. பரிசுத்தம் உள்ள தேவன் நீங்க. ஒருவரும் சேர முடியாத ஒளியில் வாசம் பண்ணுகிற ஜீவ ஒளியும் நீங்க தான்ப்பா. ஹல்லேலூயா. அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர், ஆதியும் அந்தமும் இல்லாத தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் அப்பா பார்த்து சொல்லு, ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம்ப்பா. உம்மை போல ஒரு நல்ல தேவன் கிடையாது, உம்மை போல ஒரு வல்லமையுள்ள தேவன் கிடையாது. ஆண்டவரே நீரே சகலவற்றையும் செய்ய வல்லவர். மனிதரால் கூடாத காரியங்கள் எல்லாம் செய்து முடிக்கிற தேவனாகிய கர்த்தர் நீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகல வல்லமையுள்ள தேவன், வானாதி வானங்களை உருவாக்கின தேவன், அண்ட சராசரங்களையும் ஆளுகை செய்கிற பரிசுத்தம் உள்ள தேவன் நீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. மகிமை நிறைந்தவரே, மாட்சிமை நிறைந்த தேவனே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம்னு சொல்லுவோமா? உள்ளத்தின் ஆழத்தின் உண்மையாய் அப்பா, அப்பா உம்முடைய பிள்ளைகளா எங்களை தெரிந்து கொண்டீரே. மாட்சிமை நிறைந்தவரே, வல்லமையுள்ள கர்த்தாவே, உம்மை நாங்கள் ஆராதிப்பதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. மண்ணான நாங்கள் உம்மை நாங்கள் பணிந்து கொள்ளுகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. We praise you Lord. Hallelujah. We honor you King of Kings. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. சகல மகிமைக்கு பாத்திரமான தேவனே, ஜீவ ஒளியே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. வார்த்தையானவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய வார்த்தை முழங்கினால் காடுகள் அதிரும் ஆண்டவரே. காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பர்வதங்கள் உமக்கு முன்பதாக அகன்று போகும் வல்லமையுடைய தேவன் நீங்க மட்டும்தான்ப்பா, நீங்க மட்டும்தான் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்முடைய வல்லமையை உணர்ந்தவர்களாய், உம்முடைய வல்லமையை உணர்ந்தவர்களாய் ஆண்டவரே, உம்முடைய மகிமையை மெய்யாகவே உணர்ந்தவர்களாய் உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்கு கொடுத்த மகிமை எல்லாம் அது உமக்குரியது ஆண்டவரே.
உமக்குரியதப்பா. நீங்க எங்களுக்கு கொடுத்த கனம் எல்லாம் அது உங்களுக்குரியது சுவாமி. நீரே கனத்திற்கு பாத்திரமான தேவன். நீர் மட்டுமே மகிமைக்கு உரிமையான தேவன். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற எங்கள் தூயவரே, உம்மை நாங்கள் தொழுது ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை நாங்கள் வாழ்த்தி வணங்குகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானராகிய உம்மை நாங்கள் போற்றுகிறோம். உம்மை நாங்கள் வாழ்த்தி வணங்குகிறோம் எஜமானரே. ஹல்லேலூயா. ஓ, we praise you Lord. Tira mahadala shamoguda imarahadala shagadalama. Hallelujah, hallelujah. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு மகிமை செலுத்துகிறோம். உம்மை போற்றி புகழுகிறோம் ஆண்டவரே. உம்மை வாழ்த்தி வணங்குகிறோம். மகிமைக்கு பாத்திரமானவரே, நீதியுள்ள நித்திய நியாயாதிபதியே, ஒருவரும் கிட்டி சேர முடியாத ஒளியில் வாசம் பண்ணுகிற எங்கள் பரிசுத்தரே, சகலவற்றையும் செய்ய அதிகாரம் உள்ள தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நேசிக்கிற ஜனங்களுக்கு விரோதமாய் வருகிற எதிரிகளுக்கு பயங்கரங்களை உண்டு பண்ணுகிற தேவன் நீங்கப்பா. ஹல்லேலூயா. எங்களுக்கு எதிராக 1000 10,000 பேர் வந்தாலும் அது எங்களை ஒன்று செய்யாது என்ற ஒரு தைரியத்தை எங்களுக்கு கொடுத்த தேவன் எங்க அப்பா. ஹல்லேலூயா. மிகவும் சிறியவர்களாகிய புழுதியிலும் குப்பையிலும் கிடந்த எங்களை சிறந்திருக்க செய்த தேவனும் நீங்க தான்ப்பா. தலை நிமிர்ந்து நிற்க செய்த எங்கள் பரிசுத்த தேவன் நீங்க ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் கனப்படுத்துகிறோம். உம்மை நாங்கள் கனப்படுத்துகிறோம். எங்களை பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் உங்களை கனப்படுத்தணும்பா, உங்களை துதிக்கணும் ஆண்டவரே. எங்களுடைய கிரியைகள், எங்களுடைய செய்கைகள், எங்களுடைய வாசஸ்தலம், எங்களுடைய நடக்கைகள் எல்லாவற்றையும் பார்த்து தேவனாகிய கர்த்தரை மட்டும் மகிமைப்படுத்தணும். எவ்வளவு உன்னதமான தேவன், எவ்வளவு பரிசுத்தமான தேவன் என்று நாவுகள் யாவும் அறிக்கை செய்ய வேண்டும் ஆண்டவரே. அன்றைக்கு பார்வோன் உம்முடைய பரிசுத்தவான்களை கண்ட பொழுது உம்மை அறிக்கை செய்தான். அதே போல ஆண்டவரே, நேபுகாத் நேச்சார் உம்முடைய ஜனங்களுக்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்த பொழுது அவன் ஆண்டவரே உம்மை அறிக்கை செய்தான். தரியு ராஜா ஆண்டவரே உம்மை நம்பினான், உம்மை விசுவாசித்தான். ஆண்டவரே, ஒரு சிங்கங்களும் சேதப்படுத்த முடியாது என்பதை அறிந்திருந்தான். இந்த பூமியின் ராஜாக்கள் மட்டுமல்ல, எல்லாரும் ஆண்டவரே எங்களை பார்க்கும் பொழுது உங்களை மட்டும் கனப்படுத்தணும். அப்படிப்பட்ட கனத்தையும் மகிமையுடைய தேவன் நீங்க. எங்களுக்கு அந்த மகிமையிலே, அந்த கனத்திலே சிறியதை கொடுத்திருக்கிறீங்கப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாங்கள் எவ்வளவும் பாத்திரவான்கள் கிடையாதப்பா. உடைய மகிமைக்கோ உடைய கனத்திற்கோ கொஞ்சம் கூட நாங்கள் தகுதியுள்ளவர்களே கிடையாது. என்றாலும் கூட தகுதியற்ற எங்களை உம்முடைய ஆவியினால் அபிஷேகித்து உம்முடைய கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரவான்களாய் இந்த ஆலயத்தின் நடுவில் நிறுத்தினீரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை குணமாக்குகிற, எங்கள் சுகமாக்குகிற தேவன் நீங்க ஆண்டவரே. எங்களை கனப்படுத்துகிற தேவனும் நீங்க ஆண்டவரே. கண்மலையின் மீது நிறுத்தி எங்களை அழகு பார்க்கிற தேவனும் நீங்க தான் ஆண்டவரே. ஒளியான உம்மை பிரதிபலிக்கும்படியாய் கண்மலையின் மேல் உயர்த்தி மகிழ்கிற தேவன் நீங்க ஏசப்பா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் கனப்படுத்துகிறோம், உம்மை வாழ்த்தி பண்ணுகிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். மகிமைக்கு பாத்திரமானவரே, ஜீவாதி ஜீவனின் அதிபதியே, எங்க மத்தியில வீற்றிருக்கக்கூடிய சிங்காசனத்தின் அதிபதியே, பரிசுத்த தூதர்களோடு எங்கள் மத்தியிலே இறங்கி வந்திருக்கும் ராஜாதி ராஜாவே, உம்மை நாங்கள் போற்றி பணிகிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். We give all the glory to you Lord. We honor you Lord. We praise you King of Kings. ராஜாதி ராஜாவே,
உம்மை நாங்கள் போற்றி புகழுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகல தூத கணங்களும் போற்றி புகழ்கிற இந்த வேளையிலே நாங்களும் போற்றி புகழ்கிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம். மகிமைக்கு பாத்திரமானவரே, சகல கனத்திற்கும் உரிய தேவனே, துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், நீரே ராஜாதி ராஜா, நீரே வல்லமையுடையவர், நீரே நல்லவர். உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்தி வணங்குகிறோம். உம்முடைய புண்ணிய பாதங்களிலே எங்களை தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். துதிக்கு பாத்திரமானவரே, கனத்திற்குரிய தேவனே, மகிமை நிறைந்த ராஜாதி ராஜாவே, சகல துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் மக்கே செலுத்துகிறோம் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். மாறி மாறி வாசிக்கும்படியான சங்கீதம் 35ஆம் சங்கீதம் 1 முதல் 28ஆம் வசனம் முடிய. சங்கீதம் 35. கர்த்தாவே, நீர் என் வழக்காளிகளோட வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணவர்களோட யுத்தம் பண்ணும். நீர் கேடகத்தையும் பரிசையையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நில்லும். என்னை துன்பப்படுத்தியவர்களோடு எதிர்த்து நின்று ஈட்டியை ஓங்கி அவர்களை மறித்து நான் உன் ரட்சிப்பு என்று என் ஆத்துமாவுக்கு சொல்லும். என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கப்பட்டு கலங்குவார்களாக. என்னை தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள் நாணம் அடைவார்களாக. அவர்கள் காற்று முகத்தில் பறக்கும் பதரை போலவர்களாக, கர்த்தருடைய தூதன் அவர்களை துரத்துவானாக. அவர்களுடைய வழி இருளும் சறுக்கலுமாய் இருப்பதாக, கர்த்தருடைய தூதன் அவர்களை பின்தொடருவானாக. முகாந்தரம் இல்லாமல் எனக்காக தங்கள் வலையை குழியில் ஒளித்து வைத்தார்கள். முகாந்தரம் இல்லாமல் என் ஆத்மாவுக்கு படுகுழி வெட்டினார்கள். அவன் இணையாத அழிவு அவனுக்கு வரவும், அவன் மறைவாய் வைத்த வலை அவனையே பிடிக்கவும் கடவது. அவனே அந்த குழியில் விழுந்து அழிவானாக. என் ஆத்மாவே கர்த்தரில் களிகொண்டு அவருடைய ரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும். சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவனுடைய கைக்கும், சிறுமையும் எளிமையும் ஆனவனை கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்கொப்பானவர் யார் கர்த்தாவே என்று என் எலும்புகளெல்லாம் சொல்லும். கொடுமையான சாட்சிகள் எழும்பி நான் அறியாததை என்னிடத்தில் கேட்கிறார்கள். நான் செய்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறார்கள். என் ஆத்துமா திக்கற்று போக பார்க்கிறார்கள். அவர்கள் வியாதியாய் இருந்தபோது இரட்டு என் உடுப்பாய் இருந்தது. நான் உபவாசத்தால் என் ஆத்மாவை உபத்திரப்படுத்தினேன். என் ஜெபமும் என் மடியிலே திரும்ப வந்தது. நான் அவனை என் சிநேகிதனாகவும் சகோதரனாகவும் பாவித்து நடந்து கொண்டேன். தாய்க்காக துக்கிக்கிறவனைப் போல துக்க வஸ்திரம் தரித்து தலை கவிழ்ந்து நடந்தேன். ஆனாலும் எனக்கு ஆபத்துண்டான போது அவர்கள் சந்தோஷப்பட்டு கூட்டம் கூடினார்கள். நீசரும் நான் அறியாதவர்களும் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி ஓயாமல் என்னை நிந்தித்தார்கள். அப்பத்திற்காக இச்சகம் பேசுகிற பரியாசக்காரரோடே சேர்ந்து கொண்டு என் பேரில் பற்கடிக்கிறார்கள். ஆண்டவரே, எதுவரைக்கும் இதை பார்த்து கொண்டிருப்பீர்? என் ஆத்துமாவே அழிவுக்கும் எனக்கு அருமையானதே சிங்கக்குட்டிகளுக்கும் தப்புவியும். மகா சபையிலே உம்மை துதிப்பேன், திரளான ஜனங்களுக்குள்ளே உம்மை புகழுவேன். வீணாய் எனக்கு சத்துருக்களானவர்கள் என் நிமித்தம் சந்தோஷியாமலும் முகாந்திரமில்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் கண் சிமிட்டாமலும் இருப்பார்களாக. அவர்கள் சமாதானமாய் பேசாமல் தேசத்திலே அமைதலாய் இருக்கிறவர்களுக்கு விரோதமாய் வஞ்சகமான காரியங்களை கருதுகிறார்கள். எனக்கு விரோதமாக தங்கள் வாயை விரிவாய் திறந்து ஆ ஆ ஆ ஆ எங்கள் கண் கண்டது என்கிறார்கள். கர்த்தாவே, நீர் இதை கண்டீர், மௌனமாய் இராதேயும். ஆண்டவரே, எனக்கு தூரமாகாதேயும். என் தேவனே, என் ஆண்டவரே, எனக்கு நியாயம் செய்யவும் என் வழக்கை தீர்க்கவும் விழித்து கொண்டு எழுந்தருளும். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நீதியின்படி என்னை நியாயம் விசாரியும். என்னை குறித்து அவர்களை மகிழ ஒட்டாதிரும். அவர்கள் தங்கள் இருதயத்திலே ஆ ஆ இதுவே நாங்கள் விரும்பினது என்று சொல்லாதபடிக்கும் அவனை விழுங்கிவிட்டோம் என்று பேசாதபடிக்கும் செய்யும். எனக்கு நேரிட்ட ஆபத்துக்காக சந்தோஷிக்கிறவர்கள் ஏகமாய் வெட்கி நாணி எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டுகிறவர்கள் வெட்கத்தாலும் லட்சையாலும் மூடப்பட கடவர்கள். என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்ல கடவர்கள். என் நாவு உமது நீதியையும் நாள் முழுவதும் உமது துதியையும் சொல்லிக் கொண்டிருக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் உண்டாவதாக. ஆமென். அவர் முழங்கால் பட்டிட்டு கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக.
அன்றன்று உள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சேதனைக்குட்படாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். அப்போஸ்தலர் விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவரிடத்திலிருந்து எழுந்தளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த வான்களுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்காருவோம். வேதத்திலிருந்து ஒரு பகுதி கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 11ஆம் வசனம் முடிய டைட்டில்ஸ் வாசிக்க. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி ரோமர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 11ஆம் வசனம் வரை. ரோமர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 11ஆம் வசனம் வரை. ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாய் தீர்க்கிறாய். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளையே செய்கிறவனே, நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும். கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினை குவித்து கொள்ளுகிறாயே. தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனுக்கு பலனளிப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். சண்டைக்காரராயிருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்மாவுக்கும் உபத்திரவமும் வியாகுலமும் உண்டாகும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. 498வது பாடல்.
கணக்குரைத்து என்ன தாகுமோ அன்பு செய்த உபகாரங்கள் கணக்குரைத்து என்ன தாகுமோ ரட்சிப்பின் பாத்திரம் ஏந்தி ரட்சகரை தொழுகிறோம் தேவா பிரசன்னம் தாருமே தேவம் பாதம் தொழுகிறோம் தேவா பிரசன்னம் தாருமே தேவம் பாதம் தொழுகிறோம் கர்த்தர் சமூகம் ஆனந்தமே பக்த சபையில் பேரின்பமே கர்த்தர் சமூகம் ஆனந்தமே பக்த சபையில் பேரின்பமே கர்த்தர் நாமத்தை கொண்டாடுகிறோம் பக்தர்கள் போற்றும் தேவனே தேவா பிரசன்னம் தாருமே தேவம் பாதம் தொழுகிறோம் தேவா பிரசன்னம் தாருமே தேவம் பாதம் தொழுகிறோம் நூற்றிருபது பேர் நடுவே பெற்றரவாளனே வந்தீரே நூற்றிருபது பேர் நடுவே பெற்றரவாளனே வந்தீரே உன்னத ஆவியே விடுமே மன்னவனே என் நேரமே உன்னத பிரசன்னம் தாருமே பாதம் தொழுகிறோம் பிரசன்னம் தாருமே தேவம் பாதம் தொழுகிறோம் எப்போ வருவீர் இயேசுவே எங்கே உள்ளம் உம்மை தேடுதே எப்போ வருவீர் இயேசுவே எங்கே உள்ளம் உம்மை தேடுதே பரந்த விரைந்து வீரமே இறங்கி வாரும் இயேசுவே தேவா பிரசன்னம் தாருமே தேவம் பாதம் தொழுகிறோம் தேவா பிரசன்னம் தாருமே தேவம் பாதம் தொழுகிறோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா பரிசுத்த பிதாவே இந்த நல்ல ஓய்வு நாளுக்காக இந்த ஆராதனை வேலைக்காக மீண்டும் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம்ப்பா தேவரீர் எங்கள் மத்தியில் வந்திருக்கிறீங்க ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் தேவரீர் எங்களோடு கூட பேச காத்திருக்கிறோம் நீர் எங்களோடு பேசும் நாங்கள் கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் உட்காரும் மத்தியில் டைட்டசி செய்தி கொடுப்பா ஜெபத்தோடு செய்தியை கேட்போம் ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக தகப்பனே, இந்த வேலைக்காக துதிக்கிறோம் சுவாமி. இன்றைக்கும் நீங்கள் இந்த இடத்துல கூடி வருகிறதற்கு நீங்கள் கூட்டிகிட்டு வந்த ஒவ்வொருத்தருக்காகவும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீங்கள் யார் உங்களுடைய சமூகத்துக்கு வரணும்னு சுத்தமாக இருக்கிறீங்களோ அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்திருக்கிறீங்க. உமக்கு கொடான கொடி நன்றி. இன்றைக்கி அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன பேசணுமோ, அவங்க இருதயங்களில் நீங்கள் என்ன பேசணுமோ அதை என் வாயின் வழியாக பேச வேண்டுமா ஜெபிக்கிறேன் சுவாமி. என்னை மறைத்து நீங்கள் வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் தாமே ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலையும் கிரியை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் அப்பா. உமக்கு சுத்தமான காரியங்களை மாத்திரம் பேச எனக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த செய்தி வேலை முழுவதையும் உங்கள் கரத்தில் தருகிறோம். தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் உங்களோட பிரசன்னம் இந்த இடத்துல தங்கியிருக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். துதிகான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன். திரும்பவும் உங்கள் மத்தியில் செய்தி கொடுக்க ஆண்டவர் எனக்கு கொடுத்த பெரிதான கிருபைக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தருக்குள்ள. இன்னைக்கு நான் பகிர்ந்து கொள்ள போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவனை விட்டு பின்வாங்குதல். என்னோட செய்தியில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, சர்ச்சுக்கு வந்திருக்கிறவங்களும் ஆண்டவருக்குள்ளே ரொம்ப நல்லா இருக்கிறவங்களும் கூட பின்வாங்கி இருக்க வாய்ப்பு இருக்குது. அதை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். அதுக்கு நான் ஆதாரமாக எடுத்துக்கிட்ட வேத வசனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, எரேமியா 15ஆம் அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனத்தோட முதல் பாகம்.
வாசிக்க கேட்போம். எரேமியா 15ஆம் அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனத்தோட முதல் பாகம். எருசலேமே, யார் உன்மேல் இறங்குவார்கள்? யார் உன்மேல் பரிதபிப்பார்கள்? யார் உன்னிடத்திற்கு திரும்பி உன் சுக செய்தியை விசாரிப்பார்கள்? நீ என்னை விட்டு பின்வாங்கி போனாய். எருசலேம், எருசலேம்னா யாருன்னு தெரியுமா? எருசலேம்னா ஆண்டவர் யாரை சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்கள தான் சொல்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்களோட தலைநகரம், நமக்கு எப்படி ஒரு டெல்லின்னு ஒரு தலைநகரம் இருக்குல்ல, அது மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள், ஆண்டவர் தெரிந்து கொண்ட பெரிய ஜாதி தான் இஸ்ரவேல் ஜாதி. அவங்களோட தலைநகரம் தான் எருசலேம். அந்த எருசலேமில் இருக்கிற மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் எருசலேம், அதாவது இவ்வளோ பெரிய ஆண்டவர் படைத்த எல்லா மனுஷங்கள்லையும் ஆண்டவர் ஒரே ஒரு ஜாதியை தான் தேர்ந்தெடுக்கிறாரு. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா எருசலேம், இஸ்ரவேல் ஜாதி, இஸ்ரவேல் மக்கள். அவ்வளோ குட்டி, அவங்க உலகத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் இருக்காங்க. ஆண்டவர் அவங்கள மட்டும்தான் தெரிந்தே எடுக்கிறாரு, அவங்கள தான் தெரிந்தெடுத்து வழி நடத்தி வராரு. ஆனால் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் எவ்வளோ நன்மை செஞ்சாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை விட்டு வழி விலகி போய்கிட்டே இருக்காங்க. நல்லா இருப்பாங்க, கொஞ்சம் வருஷம் நல்லா இருப்பாங்க, அப்புறம் ரொம்ப பெரிய பாவம் ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க, உடனே ஆண்டவர் அடிப்பார், திரும்ப கொஞ்ச நாள் நல்லா இருப்பாங்க. இப்படியே தான் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை விட்டு போய்கிட்டே இருக்காங்க. அப்போ ஆண்டவர் ரொம்ப கோவப்பட்டு ஒரு நாள் இந்த மாதிரி சொல்கிறாரு. சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, எருசலேம் ஜனங்களை, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, எருசலேமை நீ என்னை விட்டு பின்வாங்கி போனாய் அப்படின்னு சொல்கிறார். பின்வாங்கி போகிறதுனா என்ன, அதை தான் நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். என்ன ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகிறது அப்படின்னா, நம்ம எப்படி நினச்சிட்ருப்போம், நம்ம சில பேரை சொல்வோம், அவங்க ரொம்ப காலம் ஆண்டவர்கிட்ட சபைக்கு வந்துட்டு இருந்திருப்பாங்க, ஏசப்பாவை வணங்கிட்டு இருந்திருப்பாங்க. திடீர்னு ஒரு காலம் என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போய் திரும்ப விக்கிரகங்களை வணங்க ஆரம்பிச்சிடுவாங்க, இல்லை யாரையுமே வணங்காமல் கூட இருப்பாங்க. நம்ம மோஸ்ட்டாக அப்படி இருக்கவங்கள தான் பின்வாங்கிட்டாங்கன்னு சொல்லுவோம், கரெக்டாக? அப்படி இருக்கவங்கள தானே நம்ம பின்வாங்கி போயிட்டாங்க, ஏசப்பா விட்டு பின்வாங்கி போயிட்டாங்கன்னு அவங்களுக்கு ஒரு டைட்டில் கொடுத்து அவங்க தான் பின்வாங்கி போனவங்கன்னு சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் யாரை பின்வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ரோமர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்கிறாரு, ஆண்டவரோட பார்வையில் பின்வாங்கி இருக்கவங்க யாருன்னு பார்த்தா, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படுகிறவர்கள். ரோமர் 2:8 இந்த வசனம் இருக்குது. சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படுகிறவர்கள். சத்தியம் அப்படின்னா, நம்ம யாரெல்லாம் இங்கே இருக்கிறவங்களில் நம்ம சபைக்கு தான் வந்துட்டுருப்போம், ஏசுவாமியை தான் வணங்கிட்டு இருப்போம், நல்லா ஜெபிப்போம், நல்லா அந்நிய பாஷை பேசுவோம், எல்லாமே பண்ணிகிட்ருப்போம், சத்தியம் நல்லா தெரிஞ்சவங்களாக தான் இருப்போம். நல்லா தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் அதில் ஒரு வார்த்தை போட்டிருக்கு, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படுகிறவர்கள். ஏசப்பாவோட கணக்கில் இப்படி இருக்கவங்க எல்லாருமே பின்மாற்றத்தில் இருக்கிறவங்க தான், பின்வாங்கி போன நிலமையில் இருக்கிறவங்க தான். ரோமர் அதே மாதிரி எபிரேயர் 10:26-27 அதில் போட்டிருக்கு, சத்தியத்தை அறிந்த பின் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்கள். ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்? சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படுகிறவர்கள். ரெண்டாவது எபிரேயர் 10:26-27 சொல்லுது, சத்தியத்தை அறிந்த பின் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்கள். இவங்க 2 பேரும், இந்த 2 கேட்டகரியும் பார்த்தீங்கன்னா பின்வாங்கின நிலமையில் இருக்கிறவங்க. நம்ம இப்போ யோசித்து பார்த்தோன்னா நம்ம கூட இந்த கேட்டகரியில் இருக்க வாய்ப்பு இருக்குது. இருப்போமா? நானும் இருக்கலாம், நீங்களும் இருக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் சத்தியம் என்னன்னு நல்லா தெரியும். சத்தியம் என்ன? சத்தியங்கிறது வேத வசனம். எதை வச்சு சொல்கிறோன்னா, ஆண்டவர் ஏசப்பா தான் ஆக்சுவலாக சத்தியம். ஏசப்பா நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் இயேசுவை விசுவாசிக்கிறோமா? இயேசுவை விசுவாசிக்கிறவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இங்கே இருக்கிறவங்க யாரெல்லாம் ஏசப்பாவை விசுவாசிக்கிறீங்களோ நீங்கள் எல்லாருமே, நம்ம எல்லாருமே சத்தியத்தை அறிந்தவர்கள். நமக்கு எல்லாருக்கும் சத்தியம் தெரியும். ஏசப்பா ஏசப்பாவோட வாயாலே சொல்கிறாரு, யோவான் 14:6, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். வழி, ஏசப்பா தான் வழி. தெரியும், பரலோகத்துக்கு போகிறதுக்கு வழி யார்? ஏசப்பாவை ஒருத்தர் விசுவாசித்தா மட்டும்தான் பரலோகத்துக்கு அவர் வழியாக போக முடியும். அவர் தான் சத்தியம். ஏசப்பாவை விசுவாசிக்கணும்னா என்ன விசுவாசிக்கணும்? ஏசப்பாவுக்கு நீளமாக முடி இருந்துச்சு, ஏசப்பா ஹைட்டாக இருந்தார், ஏசப்பா கையில் 2 ஓட்டை இருக்கும் அப்படின்னு விசுவாசிக்கிறதா?
என்ன விசுவாசிக்கணும்? ஏசப்பாவை. எனக்கு ஏசப்பான்னு ஒருத்தர் இருக்காரு அப்படின்ட்டு நான் நம்புகிறேன்னா அது வந்து நான் ஏசப்பாவை தெய்வமாக ஏற்றுக்கொண்ட விசுவாசிக்கிறேன்னு அர்த்தம். ஏசப்பா தான் சத்தியம், ஏசப்பா தான் சத்தியம். ஏசப்பா சொல்கிறாங்க, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். ஏசப்பா தான் ஜீவன் நமக்கு. ஏசப்பா இல்லாட்டி நம்ம ஆத்மா உயிரோட இருக்க முடியாது. ஏசப்பா ஏன் சத்தியம்னா, அவர் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏசப்பா யோவானில் முதல் அதிகாரத்தில் இருக்குது. யோவானில் முதல் அதிகாரத்தில் என்ன ஆரம்பிக்கும்? ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஏசப்பா தான் முதல்ல ஆண்டவர் நம்மளை உருவாக்குனது எல்லாமே வார்த்தையில் தான். இந்த மெசேஜ்லாம் நம்ம நிறையா தடவை கேட்டிருக்கோம். ஆண்டவர் நம்மளை எதை வச்சு உருவாக்குனாரு? வார்த்தையை வச்சு தான் உருவாக்குனாரு. ஆண்டவர் உருவாக்குற வார்த்தை தான் கொஞ்ச காலம் கழித்து அவர் அந்த வார்த்தை மாம்சமாகின்னு 14வது வசனத்தில் இருக்குது. யோவான் 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி முதல்ல என்னவா நிறைஞ்சாரா? கிருபையினாலும், அடுத்தது சத்தியத்தினாலும். வார்த்தை தான் சத்தியம், சத்தியம்தான் வார்த்தை. ஏசப்பா இப்போ நம்ம ஏசப்பாவை விசுவாசிக்கணும், ஏசப்பாவை நம்பணும், ஏசப்பாவை கீழ்ப்படியணும். அங்கே என்ன வசனம் போட்டிருக்கோம்? ரோமர் 2:8 சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல். அப்போ சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும்னா, ஏசப்பாவுக்கு கீழ்ப்படுகிறதுனா எதுக்கு கீழ்ப்படியணும்? ஆண்டவரோட வார்த்தை. இதுதான் என்னது? இப்போ சத்தியம். ஏசப்பாவோட வார்த்தைகள் தான் என்னவா இருக்குது? சத்தியமாக இருக்குது. சரியா? நம்ம ஏசப்பாவுக்கு கீழ்ப்படியணும்னா, ஏசப்பாவை விசுவாசிக்கணும்னா, ஏசப்பா இப்படி இருந்தார், 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தார், அதெல்லாம் நமக்கு எல்லாருமே இங்கே இருக்கிறவங்க, சபைக்கு வர எல்லாருமே நம்ம விசுவாசிப்போம். ஆனால் நம்ம அந்த அறிந்து கொண்ட சத்தியத்தை, இந்த வேதத்தை வச்சு தான் நம்மளை என்ன பண்ண போகிறாங்க? ஆண்டவர் கடைசி நாள் நியாயந்திருக்க போகிறாரு. யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிச்சிங்களோ எல்லாரும் உள்ளே போங்கன்னு பரலோகத்துக்குள்ளே ஆண்டவர் என்ன பண்ண போகிறது கிடையாது, அனுப்ப போகிறது கிடையாது. நம்மளை எப்படி நியாயந்தீர்ப்பார்னா, இந்த சத்தியத்தை வச்சு தான் நியாயந்தீர்ப்பார். எல்லார் கையிலையும் வசனம் இருக்குது, எல்லார் கையிலையும் பைபிள் இருக்குது. அப்போ எல்லாருக்கும் என்ன தெரியும்? இங்கே இருக்கவங்க எல்லாருக்கும் என்ன தெரியணும்? தெரியுமா தெரியாதான்னு தெரியல, ஆனால் தெரிஞ்சிருக்க வேண்டியது எது தான்? சத்தியம், வார்த்தை தான். ஆண்டவர் தான் வார்த்தை, வார்த்தை தான் பைபிள், பைபிள் தான் என்னது? சத்தியம். இந்த சத்தியத்துக்கு யாரெல்லாம் முதல்ல என்னது? கீழ்ப்படியாமல் இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னது? கீழ்ப்படியாமல். இப்போ நான் நல்லா சொல்கிறேன், இப்போ சொல்கிற பாயிண்ட்ஸை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சின்ன மெசேஜ் தான், ஆனால் நல்லா ஞாபகம் வைக்க வேண்டிய மெசேஜ். இந்த காலத்தில் நம்ம எல்லாருமே எந்த நிலமையில் இருக்கோம்னா, பின்வாங்கி போன நிலமையில தான் இருக்கோம். அதனால தான் இந்த மெசேஜை உங்களுக்கு கொடுக்கணுன்னு ஒரு ஏவுதல் இருந்தது. நம்ம என்னையும் சேர்த்து எல்லாருமே அப்படி தான் இருக்கோம். அதனால் நம்ம ரொம்ப கவனமாக இந்த மெசேஜை கேட்டு நம்ம இந்த நிலமையிலேருந்து வெளியில் வரணும். பின்வாங்கி போகிறதோட முதல் ஸ்டெப் என்ன? எடுத்த உடனே ஏசப்பாவை மறுதளித்து இவர் ஆண்டவர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போய் சபையை விட்டோ கிறிஸ்தவத்தை விட்டோ வெளியில் போகிறது யாருமே கிடையாது. அப்படி முதல் நாளே யாரும் பண்ண மாட்டாங்க. எனக்கு இன்றைக்கி கோபம் வந்துருச்சு ஏசப்பா மேலே, இன்றைக்கி நான் பின்வாங்கி போயிட்டேன் அப்படின்னு யாராவது இருப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்படி யாரும் இருக்க மாட்டாங்க. பின்வாங்கி போகிறதுல ஸ்டெப் இருக்குது, படிகள் இருக்குது. ஒரு 3 படி இருக்குது. சரியா? நான் சொல்கிறது கவனமாக கேளுங்க. எத்தனை படி இருக்குது? 3 படி. முதல் படியில் இருக்கும்போது திரும்ப ஆண்டவர்கிட்ட வர முடியும். 2வது படியில் இருக்கும்போதும் திரும்ப ஆண்டவர்கிட்ட வரலாம். ஆனால் கடைசி படிக்கு போயிட்டோன்னா அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட வர்றது நமக்கும் கஷ்டம், ஆண்டவரால் கூடாத காரியம் எதுவுமே கிடையாது. ஆனால் 3வது படிக்கு போனதுக்கப்புறம் யாருக்கு கஷ்டமாயிடும்? ஆண்டவர்கிட்ட திரும்ப வர்றதுக்கு நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ முதல் படியில் இருக்கும்போதே நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக, இப்போ இன்றைக்கி நான் சொல்கிற மெசேஜை வச்சு நம்ம இந்த படியில் இருக்கோம் அப்படின்னு யாருக்காவது தோணுச்சுன்னா நம்ம ஆண்டவர்கிட்ட திரும்ப வந்துடணும். சரியா? முதல் படி என்னன்னு நான் சொல்ல போகிறேன். பின்வாங்குதலோட முதல் படி கீழ்ப்படியாமை. ரோமர் 2:8 நான் அப்போ சொன்னது மாதிரியே ரோமர் 2:8 போட்டிருக்கு, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல். நான் இப்போ தான் அதுக்கு அர்த்தம் சொன்னேன். சத்தியம்னா யார்? ஏசப்பா. ஏசப்பானா யார்? இந்த வார்த்தை. இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அடுத்தது ஒரு வார்த்தை அதில் இருக்குது. ரோமர் 2:8 சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் 2வது ஒரு வார்த்தை இருக்குது. அது என்னென்னா அநியாயத்திற்கு கீழ்ப்படுகிறவங்க அப்படின்னு போட்டிருக்கு. ஏசப்பாவுக்கு கீழ்ப்படியாமல் போகலாம், நம்மளுக்கும் தெரியும் அது எப்படி பண்ணலான்ட்டு. ஆனால் அநியாயத்திற்கு கீழ்ப்படுகிறதுனா என்ன? நமக்கு ஆண்டவர் ஒரு 10 கட்டளை கொடுத்துருக்காரு. அதை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா, பைபிளில் அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா நியாய பிரமாணம்னு சொல்லுவாங்க. அதில் பிரமாணம்
ஓகே, நமக்கு வந்து பிரமாணம்னா ஒரு கமெண்ட்ஸ், செட் ஆஃப் கமெண்ட், கொஞ்சம் கட்டளைகள்லாம் சேர்ந்தது தான் பிரமாணம். இப்படி நடக்கணும், இப்படி நடக்கணும், இப்படி நடக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை சேர்த்துருக்காங்க, பிரமாணங்கள்னு சொல்லலை. அதில் முன்னாடி ஒரு வார்த்தை என்ன சேர்த்துருக்காங்க? நியாய பிரமாணம். அதில் இருக்க கட்டளைகள்லாம் நியாயம் மாத்திரம்தான். அநியாயமாக எந்த காரியத்தையும் தேவன் என்ன செய்ய சொல்லலை, நம்மளை செய்ய சொல்லவே இல்லை. நம்ம அந்த நியாய பிரமாணத்தில் இருக்கிறதுக்கு ஆப்போசிட்னு சொல்லுவோம் இல்லையா, எதிர்ச்சொல்னு படிச்சிருப்போம்ல சின்ன வயசில். நியாயத்துக்கு எதிர்ச்சொல் என்னது? அநியாயம். அப்போது நியாய பிரமாணத்தில் இருக்கிறதுக்கு எதிராக நம்ம எந்த காரியங்களை செய்தாலும் அதுதான் எதுக்கு கீழ்ப்படுகிறது? அநியாயத்துக்கு கீழ்ப்படுகிறது. ஆண்டவர் வந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதவங்க எல்லாருமே பின்வாங்கி போனவங்கன்னு சொல்லலை. சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறதே பின்வாங்கின நிலமை தான். அதில் இன்னொன்று என்ன எக்ஸ்ட்ரா ஒன்று சேர்த்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அநியாயத்திற்கு கீழ்ப்படுகிறவர்கள். அப்போது நம்ம இதில் இருக்கோமான்னு நம்ம பார்க்கணும். இது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பைபிள்லேருந்து சொல்கிறேன், உங்களுக்கு நல்லா புரியும். சவுல் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ராஜா, இஸ்ரவேலோட, ஏசப்பா தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் ஜனங்களோட ஃபஸ்ட்டு ராஜா. இவங்க ரொம்ப சண்டை போட்டு ஆண்டவர்கிட்ட கேட்ட ராஜா யார்? ராஜா கேட்டாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எங்களை வழி நடத்துறதுக்கு எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ஆண்டவர் கொடுத்த ராஜா தான் யார்? சவுல் ராஜா. சவுல் ராஜா ரொம்ப நல்ல ராஜா தான். எடுத்த ஆரம்பத்தில் அவர் ராஜாவாக இருக்கும்போது ஆண்டவர் அறிந்தவர், அபிஷேகம் பண்ணப்பட்டோடனே தீர்க்க தரிசனங்கள்லாம் சொல்கிறாரு. நல்ல ஆண்டவரை பற்றி தெரியும், நியாயப்பிரமாணம் தெரியும், எல்லாமே தெரிஞ்ச ராஜா தான் யார்? சவுல். அவர் நல்ல ராஜாவாக தான் இருந்தார். அவர் எடுத்த உடனே மோசமான ராஜாவோ கெட்ட ராஜாவோ கிடையாது. ஆண்டவருக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த ஒரு ராஜா தான் யார்? சவுல் ராஜா. நல்லா இருக்கார், ஆண்டவருக்குள்ளே நல்லா இருக்கார், நல்லா ஜெபிக்கிறாரு, பலி செலுத்துறாரு, எதை செய்யணுன்னாலும் யார்கிட்ட போய் கேட்குறாரு? சாமுவேல் தீர்க்கதரிசின்னு ஒருத்தர் அந்த காலத்தில் இருக்கிறாரு. அந்த தீர்க்கதரிசிக்கிட்ட போய் கேட்டு தான் எல்லா காரியங்களையும் செய்கிறார். ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் சவுல் ராஜாக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, சவுல் ராஜா யாருன்னு பார்த்தீங்கன்னா மேய்ப்பன் மாதிரி. அவர் கழுதையை தேடிட்டு தான் ஃபர்ஸ்ட் வந்திருப்பார், அவங்க அப்பாவோட கழுதையை. அப்போ அவர் கண்டிப்பாக கழுதை மேய்க்கிறவங்க, ஆடு மாடு மேய்க்கிறவங்க, அந்த மாதிரி ஆட்களாக தான் இருந்திருக்கணும். அவங்க ஒன்றும் பெரிய ரிச்சான ரொம்ப பெரிய பணக்காரங்க, அவங்க பெரிய ஜமீன்தார் ஃபேமிலியிலேருந்து வந்தவருக்கு சவுல் கிடையாது. அவர் ஒரு ஆடு மேய்க்கிற கழுதைகள்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணுற ஒரு குடும்பத்திலேருந்து வந்தவர் தான். அப்போ அவருக்கு கொஞ்ச நாள் ஆக என்ன ஆக ஆரம்பிச்சதுன்னா, ஆண்டவருக்குள்ளே நல்லா இருந்த மனுஷனுக்கு ஃபஸ்ட்டு ஒரு தலையில் ஒரு பெருமை வர ஆரம்பிக்குது. என்ன பெருமை வர ஆரம்பிக்குது? நம்ம யார்? அவருக்கு ஒரு பெருமை கிடைக்கும். ராஜானா எல்லாரும் வந்த உடனே என்ன பண்ணுவாங்க? வணங்குவாங்க. அவர் வந்தார்னா எந்திரிச்சு நிற்பாங்க. அவருக்கு ஒரு பெரிய மரியாதை கண்டிப்பாக கிடச்சிருக்கும். ஏன்னா முதல் ராஜா வேற. இஸ்ரவேல் ஜனங்கள் இது வரைக்கும் ராஜாவே பார்த்ததில்லை. அவங்க பார்த்த முதல் ராஜா சவுல் ராஜா தான். அப்போ அவருக்கு ஒரு மரியாதை கிடைக்க ஆரம்பித்த உடனே அவருக்கு என்ன ஆக ஆரம்பிச்சிடுச்சுன்னா, ஒரு பெருமை வர ஆரம்பிச்சிடுச்சு. தனக்குள்ளே என்ன வருது? பெருமை வருது. பெருமை வர வர அவருக்கு என்ன ஆகுது? ஜனங்கள் முன்னாடி நம்ம என்ன ஆயிடக்கூடாது? அசிங்கப்பற்றவே கூடாது. என்ன பண்ணக்கூடாது? அசிங்கப்பற்றக்கூடாது. நம்மளுக்கும் நிறையா நேரங்களில் இந்த காரியம் தோணும். ஏசப்பாக்குள்ளே வந்த உடனே நமக்கு என்ன வேணும்னு ஆசைப்படுவோம்? ஃபஸ்ட்டு ஒரு உயர்வு வேணும். இது எல்லாரும் ஆசைப்படுறதான். ஏசப்பாக்குள்ளே இருக்கவங்களும் ஆசைப்படுறதான், இல்லாதவங்களும் ஆசைப்படுறதான். என்னது? நமக்கு ஒரு உயர்வு வேணும். அதுவும் ஏசப்பாக்குள்ளே வந்துட்டோன்னா ஆண்டவர் முதல் வேலையாக நம்மளுக்கு என்ன பண்ணிடணும்? உயர்வை கட்டளையிட்டணும். நம்ம கரெக்டாக இருக்கோம் இல்லை அதெல்லாம் தூக்கி ரெண்டாவதாக வச்சுருவோம். ஆண்டவர் நான் ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டா ஃபஸ்ட்டு விடுதலை கிடைக்கும்னு சொன்னாங்க, எனக்கு விடுதலை கிடைக்க மாட்டேங்குது. பணம் வரும்னு சொன்னாங்க, பணம் வர மாட்டேங்குது. நான் பணக்காரனாவேன்னு சொன்னாங்க, ஒன்றுமே ஆகலை. ஆண்டவர் உயர்த்துவார், கர்த்தர் உன்னை உயர்த்துவார்னு பைபிளில் இருக்குது, என்னை உயர்த்தலை. இப்படிலாம் நம்ம கம்ப்ளைண்ட் ஆரம்பிப்போம். இது யூஸ்வலாக நம்ம பண்ணுறது தான். ஆனால் உயர்வு கிடச்சிருச்சுன்னா எவ்வளோ பேர் அதுக்கப்புறமா ஆண்டவர்கிட்ட கரெக்டாக இருக்கோன்னா அது தெரியாது. நமக்கு உயர்வு வர வர நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோன்னா, ஆண்டவர்கிட்ட இருந்து சவுல் ராஜா மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைப்போம். சவுல் ராஜா என்ன பண்ணுறாரு? ஃபஸ்ட்டு பெலிஸ்தர்களை கோலியாத்தை தாவீது கொலை பண்ணுவார் இல்லையா, அந்த ஸ்டேஜ்லலாம் ஆண்டவருக்கு ரொம்ப பயந்து அந்த மாதிரி தான் இருக்கார் சவுல் ராஜா. ஆனால் அதுக்கப்புறம் பெலிஸ்தர்களுக்கு அடுத்தது ஒரு ஜாதியை சண்டை, பெரிய ஜாதி, அவங்க அமலேக்கியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் மாதிரி அவங்க ஒரு புறஜாதியார், அமலேக்கியர்கள் யாருக்கு சண்டைக்கு வராங்க? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக. யார் தான் சண்டைக்கு போகணும்? இப்போ சண்டையை லீட் பண்ண வேண்டியது யார்? நடத்தி கொண்டு போக வேண்டியது சவுல் ராஜா தான் சண்டையை லீட் பண்ணணும். இப்போ சவுல் ராஜா என்ன பண்ணுறாரு? அமலேக்கியர்களை எதிர்த்து போராட சண்டைக்கு போகணும்.
அமலேக்கியர்கள் ஒரு பெரிய கூட்டம், பயங்கர பெரிய கூட்டம். அவங்க வந்து ரொம்ப பெரிய கூட்டமாக இருக்கிறவங்க. ஆனால் சவுல் ராஜா வந்து ஆண்டவருக்குள்ளே இருந்து சண்டை போட்டு அவங்கள ஆல்ரெடி நல்லா குறுக்கிட்டாருன்னா அவங்களோட இடங்களெல்லாம் பிடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இப்போ அமலேக்கோட ராஜா சண்டைக்கு வரார். சண்டைக்கு வரும்போது ஆண்டவர் சாமுவேல் வழியாக, தீர்க்கதரிசிகள் வழியாக தான் அந்த காலத்தில் ராஜாக்கள்கிட்ட பேசுவார், ஆசாரியர்கள் வழியாக தீர்க்கதரிசிகள் வழியாக பேசுவார். இப்போ தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் கிட்ட சொல்கிறாரு, ஒரு கண்டிஷன் சொல்கிறாரு, அமலேக்கியர்களை அந்த ஜனங்களை உன் கையில் நான் ஒப்பு கொடுத்துருவேன். என்ன பண்ணிடுவேன்? சவுலாகிய உங்களோட கையில் ஒப்பு கொடுத்துருவேன். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் இருக்குது. சாமுவேல் என்ன சொன்னார்? அந்த கண்டிஷன் என்னென்னா, நீங்கள் அங்கே இருக்கிற ஆண்கள், பெண்கள், சின்ன பிள்ளைங்க, ஆடு மாடுகள், கேட்டில் எல்லாத்தையும் என்ன பண்ணிடணும்? ஒன்று இல்லாமல் சாகடிச்சிடணும். ஒரே ஒரு கண்டிஷன் தான் இது. இந்த கண்டிஷன் ஒரு ராஜாக்கு ஈஸியான கண்டிஷனா, கஷ்டமான கண்டிஷனா? ரொம்ப ஈஸி. ஏன்னா அவங்களுக்கு கொலை பண்ணுறது எப்படி இருக்கும்? ஈஸியாக. அந்த காலத்துலலாம் சண்டைக்கு போனால் 1000 பேர் சாவாங்க, இது நார்மல் தான். அவர் ஒரு சின்ன கண்டிஷன் தான் சொல்கிறாரு, ஆடு மாடு, ஸ்திரீகள், புருஷர்கள், சின்ன பிள்ளைங்க எல்லாரையும் கொலை பண்ணிட்டு வந்துடணும். நீ மீதியாக அந்த அமலேக்கியர்கள்ட்ட இருந்து எதையுமே இங்கே கொண்டுட்டு வரக்கூடாது இஸ்ரவேலுக்குங்கிற ஒரே ஒரு கண்டிஷனை சொல்கிறார். ஆனால் அங்கே போன உடனே இவருக்கு அந்த பெருமை அதெல்லாம் சேர்ந்த உடனே அங்கே இருக்கிறதெல்லாம் பார்க்குறாரு. எப்படி இருக்கு எல்லாம்? இவங்க ஆடு மாதிரி 2 மடங்கு பெருசாக இருக்குது, அங்கே இருக்க மாடு மாதிரி பெருசாக இருக்குது. இவர் என்ன பண்ணிட்டார்? அதை பார்த்த உடனே, ஜனங்களுக்கெல்லாம் அதை பார்த்த உடனே ஆசை, அந்த கொள்ளையின் மேலே விழுந்து என்ன பண்ணுறாரு? சாகடிக்காமல் நல்லா இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணிட்டாரு? ஓட்டிட்டு இஸ்ரவேலுக்கு வந்துட்டார். இப்போ அவருக்கு வந்த உடனே நல்லா பைபிளில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ரிக்ரெட் வரலை. அவருக்கு எந்த ஒரு சின்ன மனசில் ஒரு சின்ன நெருடலோ எதுவுமே இல்லை. சந்தோஷமாக என்ன பண்ணிட்டார்? ஓட்டிட்டு வந்து யாரையே கொல்லலை. புருஷர்கள் ஸ்திரீகளையே கொல்லணும்னா ராஜாவை கொல்லாமல் விடலாமா? விடக்கூடாது. அமலேக்கியர்களோட ராஜாவையும் என்ன பண்ணிட்டாரு? பிடிச்சிட்டு வந்துட்டார். வந்தால் இப்போ சாமுவேல் தீர்க்கதரிசி வரப்போ சொல்கிறாரு, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். அங்கே கேட்குற ஆடு மாடுகளோட சத்தம் என்னது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு? என்ன சொன்னார் தெரியுமா? இவர் பண்ண தப்பு என்னது? ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு கண்டிஷனை என்ன பண்ணலை? இவர் கீழ்ப்படியலை. இவர் என்ன பண்ணியிருக்காரு? கீழ்ப்படியாமல் அங்கே இருக்கிற நல்ல புஷ்டியாக இருக்கிறதெல்லாம் பிடிச்சிட்டு வந்திருக்காரு. பிடிச்சிட்டு வந்துட்டு சாமுவேல் ஒரே ஒரு கேள்வி கேட்குறாரு, ஆடு மாடு சத்தம் என்னன்ட்டு. அப்போவாவது அவருக்கு என்ன வந்திருக்கணும்? ஐயையோ, அவர் சாமுவேலுங்கிறவர் ரொம்ப பெரிய தீர்க்கதரிசி, மனசுக்குள்ள ஒரு பயம் வந்திருக்கணும்ல. அம்மாடி, சாமுவேல் இந்த மாதிரிலாம் கொஷின் கேட்டாருன்னா இது என்ன தான் அர்த்தம்? ஏசப்பா கேட்ட கொஷின் தான், தேவன் கேட்குற கொஷின் தான், நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோன்ட்டு. அவருக்கு அப்போ கூட பயமே இல்லை. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நாங்கள் ஆண்டவருக்கு பலி கொடுக்கறதுக்கு வேறு இடமே இல்லையா? வேறு ஆடு மாடே இல்லையா? யாரை பிடிச்சிட்டு வந்தாராம் இவர்? ஆண்டவர் அழிக்கணும்னு சொன்னதை ஆண்டவருக்கு பலி கொடுக்கறதுக்கு பிடிச்சிட்டு வரோன்னு ஒரு கதை சொல்கிறார். அப்போ கூட அவருக்கு எந்த வருத்தமும் இல்லை. அப்போ தான் ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு? ஃபர்ஸ்ட் ஒரு கொஷின் கேட்கும் போதாவது ஒரு சின்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே. இதே மாதிரி சிச்சுவேஷன் ஒரு தாவீதுக்கு நடக்கும். அவர் ஒரு தவறு செஞ்சிருவார். அப்போ நாத்தான் கேள்வியெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு அந்த ஆள் நீ தான் சொன்ன உடனே, அந்த ஆள் அவர்னே அவருக்கு தெரியாது, அந்த ஆள் நீ தான் சொன்ன உடனே அவர் என்ன பண்ணிடுவார்? உடனே அவர் உண்மையிலே மனம் கசந்து மன்னிப்பு கேட்டுருவார். இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும். சவுல் இந்த கதையை எல்லாரும் வாசிச்சிருப்போம். இந்த கதையில் முடித்த உடனே அவர் மன்னிப்பும் கேட்பார். சாமுவேல் இதை சொல்லி முடிச்சுட்டு அவர் சொல்லிடுவார். சாமுவேல் என்ன சொல்லிடுவார்? நான் உன்னை என்ன சொன்னேன்? அழிக்க தானே சொன்னேன். உன்னை யார் இதெல்லாம் பிடிச்சிட்டு வர சொன்னதுன்னு. அடுத்தது ஆண்டவர் உடனே என்ன சொல்லிடுவார்? உன்னைய ஆண்டவர் ராஜ்யபாரத்திலேருந்து நீக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவார். சொன்னதுக்கப்புறமா மன்னிப்பு கேட்பார். என்னது சொன்னதுக்கப்புறமா மன்னிப்பு கேட்டார்? உன்னை ராஜாவா இல்லை, இனிமேல் உன் ராஜ சீட்லேருந்து உன்னை என்ன பண்ணிட்டேன்? தூக்கிட்டேன். இப்போ அவருக்கு என்ன பிரச்சனைனா, இப்போவும் அவருக்கு எது பிரச்சனை கிடையாது. நான் அமலேக்கியர்கள் ஆண்டவர் அழிக்க சொல்லிட்டாரு, நான் பிடிச்சிட்டு வந்துட்டேன் ஆடு மாடெல்லாங்கிறது அவருக்கு பிரச்சனை கிடையாது. இப்போவும் அவருக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? என் ராஜா சீட்டை கிழிக்கிறாங்கங்கிறதான் அவரோட பிரச்சனை. உடனே அவர் என்ன பண்ணுவார்? மன்னிப்பு கேட்பார். ஐயோ, என் ஜனங்கள் முன்னாடி நீங்கள் பலியிட வரலைன்னா எனக்கு கேவலம், அது இதுன்னு சொல்லி சாமுவேலை கூட்டிகிட்டு வந்துடுவார். ஆனால் சாமுவேல் சொல்வார், ஆண்டவர் அவரை எவ்வளோ புறக்கணிச்சாருங்கிறது அடையாளமாக சாகிற வரைக்கும் யார் மூஞ்சிலையும் முழிக்க மாட்டார் சாமுவேல். சவுலோட மூஞ்சிலையும் முழிக்க மாட்டார். இப்போ சவுல் பண்ண பெரிய தப்பு இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா,
அவர் ஏசப்பா சொன்னதுக்கு கீழ்ப்படியாதது மட்டும் இல்லாமல் அநியாயம்னு ஒன்று இருக்குது. நியாயப்பிரமாணத்தில் நம்ம புறஜாதியாரோட சேரக்கூடாது, புறஜாதியாரோட மிங்கிள் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருக்கு. அவர் அப்போது அதெல்லாம் பிடிச்சிட்டு வரக்கூடாது, அது வந்து அநியாயம். நியாயங்கிறது அவங்கள கொல்லணுங்கிறது. அப்போ நீ ஆப்போசிட்டாக அதை பிடிச்சிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்கிறேன், அதை ஆண்டவருக்கு பலி கொடுக்க போகிறேன்னு ஒரு அநியாயமான காரியத்தை தைரியமாக ஆண்டவர்கிட்டே வந்து சொல்கிறேன். அவ்வளோ தைரியமாக அவர் ஒரு பண்ணுறாரு இல்லையா, அதுதான் எது அவரோட பின்வாங்குதலோட முதல் படி. அப்போவே அவர் மன்னிப்பு கேட்டிருந்தா கூட ஆண்டவர் என்ன பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் எப்போ மன்னிப்பு கேட்கணும் தெரியுமா, நம்ம ஒரு ரிக்ரெட் நமக்குள்ளே வருதில்ல, ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோங்கிறத உணர்ற கண்டிஷனில் நம்ம முதல்ல இருக்கணும். ராஜா என்ன பண்ணலை, அமலேக்கியர்களோட விஷயத்தில் நம்ம தப்பு பண்ணிட்டோன்னு சாமுவேல் கேள்வி கேட்கும்போது கூட என்ன பண்ணலை, அவர் உணரலை. அதுக்கு ரொம்ப தெளிவாக ஒரு ஆன்சர்லாம் வேற ரெடி பண்ணி வச்சு ஆன்சர் சொல்கிறாரு. அவருக்கு எந்த ரிக்ரெட்டுமே இல்லை. அப்படி இல்லாமல் நம்ம இருந்தோன்னா அந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்ம அந்த மாதிரி ஒரு நிலைமையில் நம்ம இன்னைக்கு இருக்கோமான்னு நம்மளை ஆராய்ச்சி பார்க்கணும். கீழ்ப்படியாமல் போகிறத விட அநியாயத்துக்கு எவ்வளோ பேர் நம்ம கீழ்ப்படிஞ்சிட்ருக்கோங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதுவும் பைபிளில் இருந்தே சொல்கிறேன். எல்லாருக்கும் சிம்சோன் தெரியும் இல்லையா? சிம்சோன் யார்? சிம்சோன் ஒரு நியாயாதிபதி. ராஜாக்களுக்கு முன்னாடி நியாயாதிபதிகள் தான் இஸ்ரவேலர்களை வழி நடத்திட்டு வந்தாங்க. அந்த நியாயாதிபதிகள் ஒருத்தர் தான் சிம்சோன். அவர் பயங்கர பலசாலி. ஆண்டவர் சிம்சோன் பிறக்கும்போது அவங்க அம்மா கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, உன் பையனை நீ நசரேயனா வளர்க்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் இந்த இடத்துல ஒன்று கிளாரிஃபை பண்ணுறேன். ஏசப்பா நசரேய விரதத்தில் இருந்தவர் கிடையாது. நசரேயன்ங்கிறது வேற, இங்கிலீஷில் நசரேட்டுங்கிறது வேற. நசரேயன் ஏசப்பா வந்து யார் கிடையாது, நாசரேத்தில் பிறந்தனால அவர் பேர் என்னது, நசரேனாகிய இயேசு. அவர் நசரேய விரதத்தில் இருந்தவர் கிடையாது ஏசப்பா, சரியா? ஆனால் இந்த சிம்சோனை சொல்கிறாங்க, நீங்கள் நசரேய விரதத்தில் வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு விரதம், அது என்ன விரதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மெல்லாம் விரதம் இருப்போம் இல்லையா, நிறையா பேர் இதெல்லாம் கேள்விப்பட்ட வார்த்தை தானே. அந்த வார்த்தை என்ன, நசரேயர்கள்னால் என்னென்னா 3 கண்டிஷன் தான். அவங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா, அவங்களோட முடியை என்ன பண்ணக்கூடாது, வெட்டவே கூடாது, முடியை வெட்டவே கூடாது. 2வது, திராட்சை ரசம் குடிக்க கூடாது, திராட்சை ரசமும் குடிக்கக்கூடாது. ஒயின் அதாவது திராட்சை ரசம் ரிலேட்டடாக இருக்கிறத எதுவும் அவங்க குடிக்கவோ அருந்தவோ கூடாது. 3வது என்ன கண்டிஷன், தீட்டானதை சாப்பிடக்கூடாது, தீட்டானதை தொடக்கூடாது. சாப்பிடக்கூடாதுல, தொடக்கூடாது. தீட்டானதுன்னா என்னது, தீட்டானது நம்ம யூஸ்வலாக எதை சொல்லுவோம், நீங்கள் எங்கே போயிட்டு வந்தால் டக்குன்னு குளிப்பீங்க, சாவுக்கு போயிட்டு வந்தால் குளிப்போம். நம்ம முதல் தீட்டுன்னு நினைக்கிறது எது, சாவை தான் தீட்டுன்னு சொல்கிறோம். அப்போ செத்து போன ஒரு இதை தொட்டால் அவங்க தீட்டு. நசரேய விரதத்தில் இருக்கவங்க இது எதுவுமே பண்ணக்கூடாது. இந்த 3 கண்டிஷன் தான். இந்த 3 கண்டிஷன் எப்போவே ஆண்டவர் கொடுக்குறாருன்னா, அந்த குழந்தை சிம்சோனுங்கிற குழந்தை அவங்க அம்மா வயத்தில் இருக்கும் பொழுதே அவங்க அம்மாவையே செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அம்மாவை நீ திராட்சை ரசம் குடிக்கக்கூடாது, நீ தீட்டுள்ளதை தொடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அவர் பிறந்ததுக்கு அப்புறமும் நீ அவனை நசரேய விரதத்தில் தான் வளர்க்கணும்னு இப்போ ஒரு கட்டளை கொடுக்குறாரு. எப்படி சவுலுக்கு ஒரே ஒரு கட்டளை தானே கொடுத்தாரு, நீ அங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் கொலை பண்ணிட்டு வரணும் அமலேக்கியர்கள்னு. அதே மாதிரி சிம்சோன் கிட்ட ஆண்டவர் ஒரே ஒரு அந்த சிம்சோன் பிறக்கும்போது 3 கட்டளையே சொல்கிறார். இப்போ சிம்சோனும் நல்ல மனுஷன்தான். அவருக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க, முடிய நல்லா வளர்த்துட்டாங்க, முடி வளர்த்துட்டாங்க. அவருக்கு ஆண்டவர் கொடுத்துருந்த ஒரு பெரிய பரிசு கிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு கொடுத்துருந்த டேலண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் பயங்கர பலசாலி. யார்? பயங்கர பலசாலி. அவர் அடித்தா யாரை வேணால் அடிப்பார். அதுக்கப்புறம் பின்னாடி அவரெல்லாம் அடித்ததை பார்த்தீங்கன்னா 300 நரியை வாழை பிடிச்சி ஓட விட்டுருக்காரு. யாராவது பண்ண முடியுமா? ஒரு நரியை நம்மளால் பிடிக்க முடியுமா? வாழை கடிச்சு பதவிடி எடுத்துருவோம்ல நம்மளை. அவ்வளோ பயங்கரமான பலசாலி அவர். அவ்வளோ பலசாலியாக இருந்த மனுஷன் அவர் என்ன பண்ணாருன்னா, பெலிஸ்தர்கள் இவங்களோட எதிரிங்க வந்து அப்போ யாருன்னு பார்த்தீங்கன்னா பெலிஸ்தர்கள். இப்போ அமலேக்கியர்கள்னு சொன்னேன் இல்லையா சவுல் காலத்தில், அந்த மாதிரி பெலிஸ்தியர்கள் எப்போவுமே இஸ்ரவேலருக்கு எதிரி தான். அந்த பெலிஸ்தர்களை இவங்க வின் பண்ணணும், இஸ்ரவேலர்கள் வந்து அவங்கள எல்லாரையும் மடங்கடிக்கணுங்கிறது தான் இவங்களோட, அவங்க கையிலேருந்து விடுவிக்கணுங்கிறதுக்காக தான் சிம்சோன்னு ஒருத்தரையும் ஆண்டவரை உருவாக்கி ஆண்டவரை நசரேயனா வளர்க்க சொல்கிறார். இந்த நசரேயனா வளர வேண்டிய சிம்சோன் பெலிஸ்தர்களில் போய் ஒரு பெண்ணை பார்த்து ஆசைப்படுறாரு. ஆசைப்பட்டு வரும்போது என்ன ஆகுது, இவர் போகும்போது அந்த பெலிஸ்தர்களோட தேசத்துக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய சிங்கம் வருது, பாலசிங்கம் வருது. அந்த பாலசிங்கத்தை இவர் ஆட்டுக்குட்டியை கிழிச்ச மாதிரி என்ன பண்ணிட்டாராம், கிழிச்சு போட்டார். சிங்கத்தை நம்ம கிட்ட கூட போக முடியாது, அவர் அவ்வளோ பலசாலி. அதை எப்படி கிழிச்சிட்டாரா,
ஒரு குட்டி ஆட்டுக்குட்டியை போய் கிழிக்கிறது கஷ்டப்பட மாட்டோம்ல கொலை பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி பண்ணி முடிச்சிட்டார். பண்ணி முடிச்சுட்டு இவர் அந்த ஊருக்கு போகிறாரு, போயிட்டு திரும்ப வரார். இப்போ அவங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா, நசரேயர்கள் இவருக்கு நம்ம யோசிச்சு பார்க்கணும், இது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு, ரொம்ப முக்கியம்னா, இப்போது வந்து நான் பிறக்கும்போது எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எப்போவுமே இன்றைக்கி வரைக்கும் சொல்லிட்டு இருப்பாங்க, நான் பிறக்கும்போது ஆண்டவர் கேட்டாராம், என் பிள்ளைக்கு தீத்துங்கிற பேரை விடுவியான், அதனால தான் எனக்கு டைட்டஸின் பேரே வச்சுருக்காங்க. ஏதாவது ஒரு விஷயம் ஆண்டவர் பேசுகிறத நம்ம ரொம்ப சொல்லுவோம்ல, சொல்லுவோமா மாட்டோமா? ஒரே ஒரு கண்டிஷனை சொன்னார்னா, இப்போ இந்த பிள்ளை பிறக்கும்போது நீ இப்படி தான் வளர்க்கணும்னு ஆண்டவர் தேவதூதன் வந்து சொல்கிறாரு. அப்போ அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக யார்கிட்ட சொல்லி வளர்த்துருப்பாங்க? சிம்சோன் கிட்ட சொல்லியிருப்பாங்க இல்லையா, தினம் சொல்லுவாங்க இல்லையா, நீ பிறக்கும் போது இப்படி தேவதூதன் வந்தார், இந்த மாதிரி சொன்னார், 3 கண்டிஷன் தாண்டா, இது 3 மட்டும் நீ செஞ்சிடக்கூடாது வாழ்க்கையிலேயேன்னு சொல்லி சொல்லி தினம் பிரெயின் வாஷ் பண்ணி வளர்த்துருப்பாங்க. கரெக்டாக அப்படி தானே வளர்த்துருக்கணும். அதனால தானே அவர் நல்ல ஸ்ட்ராங்கான பலசாலியாக வந்தார். இப்போ அவருக்கு நல்லா தெரியும், அவருக்கு இருக்க 3 கண்டிஷனில் ஒன்று என்னது, தீட்டானதை தொடக்கூடாதுங்கிறது நல்லா தெரியும். இவர் போகிறாரு பெலிஸ்தர்கள்கிட்ட, போயிட்டு திரும்ப வர வழியில் அந்த சிங்கம் என்ன ஆயிடுச்சு, செத்து போச்சு. யார் கொன்னது தான் அது? சிம்சோனே கொலை பண்ணது சிங்கம் தான் அது. அந்த சிங்கத்துக்குள்ளே ஒரு தேன்கூடு கட்டியிருக்கு. இப்போ சிம்சோனுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னென்னா, இச்சை. அவருக்கு எதை பார்த்தாலும் ஆசை. எது அழகாக ஒருத்தர் பார்த்தா அவருக்கு ஆசை வந்துடும், அந்த மாதிரி ரொம்ப ஆசையாக இருக்குது அவருக்கு. இப்போ அவருக்கு தேனை பார்த்தா ஆசை. ஆனால் தேன் எங்கே இருக்குது? செத்து போன சிங்கத்துக்குள்ளே இருக்குது. அதை தொட்டால் அவருக்கு என்னது? தீட்டு. அது அவருக்கு என்ன தெரியும்? நல்லா தெரியும். ஏன்னா அம்மா அப்பா நல்லா அடித்து சொல்லி வளர்த்துருப்பாங்க, நீ செத்து போனதுட்ட போகக்கூடாது, தொடக்கூடாது இப்படின்னு சொல்லி வளர்த்துருப்பாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, முதல்ல அந்த ஸ்டெப்பை கீழ்ப்படியாமல் போகிறார். கீழ்ப்படியாமல் போனது மட்டும் இல்லை, செத்து போனதை தொடக்கூடாதுன்னு சொன்னால், இவர் செத்து போனதை தொட்டது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாருன்னா, அதுக்குள்ளே இருக்க தேன் எடுத்து அவரும் சாப்பிட்டுட்டு யாருக்கிட்டேயும் சொல்லாமல் கொள்ளாமல் வந்து கொடுக்குறாரு. அம்மா அப்பாட்ட சொன்னால் என்ன விழும்? 4 அடி விழும்ல. நீ எப்படி தீட்டானதுக்குள்ளே போய் எடுக்க போச்சு, நீ தொடக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதான்னு காதை பிடிச்சி முறுக்கிடுவாங்கல்ல. அவரை முறுக்க முடியாது, அவர் பெரிய பலசாலி. இருந்தாலும் சொல்கிறேன், அம்மா அப்பா திட்டுவாங்க. அதனால் இவர் அம்மா அப்பா கிட்ட எப்படி போய் கொடுக்குறாராம்? இது வந்து அந்த செத்து போன சிங்கத்திலேருந்து எடுத்தேன்ட்டே சொல்லலை. இவர் சொல்லாமல் கொல்லாமல் கொண்டு கொடுக்குறாரு. அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க? சாப்பிட்டுட்டாங்க. இப்போ இவர் தப்பு பண்ண இதுவும் இல்லாமல் யாரையும் தப்பு பண்ண வைக்கிறாரு? அவங்க அம்மா அப்பாவையும் தப்பு பண்ண வைக்கிறாரு. அப்போது இவருக்கு அந்த நியாயத்திலேருந்து நம்ம வழி விலகுறோம். நமக்கு இச்சை வந்தோடனே என்ன பண்ணுறோம்? நியாயத்திலேருந்து வழி விலகி தாறுமாறாக போகிறோங்கிறத அந்த மனசுக்குள்ளே ரிக்ரெட்டே யாருக்கு இல்லை? சிம்சோனுக்கு இல்லை. அவர் பண்ணுற முதல் தப்பு அங்கே தான். அவரோட கீழ்ப்படிதல் இல்லாமல் இறங்கினார் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு படியில், அதுதான் அவர் பண்ண முதல் தப்பு. இதை தான் நம்ம ரோமர் 2:18 வாசிக்கிறோம், 2:8 வாசிக்கிறோம். சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படுகிறவங்க. சத்தியம் ஆண்டவர் சொல்கிற நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமல் போகிறது மட்டும் இல்லாமல் அநியாயமாக வேற சில காரியங்களை பண்ணிடுறோம். இப்படி இருக்கிறதா என்ன ஸ்டெப்பு? முதல் ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் இறங்குறோன்னு சொல்கிறோம் இல்லையா பின்வாங்குதலுக்கு, அதில் முதல் ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப்பில் இருக்கும்போது சின்ன மனசில் நமக்கு உணர்த்தப்பட்டோன்னா கூட நம்ம மன்னிப்பு கேட்டுட்டோன்னா ஆண்டவர் என்ன பண்ணிடுவார்? நம்மளை ஒரு சின்ன அடி உளும், கண்டிப்பாக நியாய தீர்ப்பு உண்டு. சரியா? மன்னிப்பு கேட்டதுக்கப்புறம் ஆண்டவர் தண்டனை கொடுக்கவும் செய்யலாம், கொடுக்காமல் இருக்கவும் செய்யலாம். நம்ம மற்றவங்க, அதாவது பைபிளில் தாவீதை பேசும்போது ஒரு வார்த்தை சொல்லுவார் ஆண்டவர், புறஜாதிகளுக்கு முன்னாடி என்னோட நாமம் தூஷிக்கப்படுற மாதிரி நீ நடந்ததுனால உன்னோட பிள்ளைய நான் அடிச்சிருவேன்னு சொல்கிறார். ஆண்டவருக்கு வந்து புறஜாதிகள் முன்னாடி சத்ரு வந்து, பார்த்தீங்களா நீங்கள் என்னமோ என் பிள்ளைன்னு சொன்னீங்க, உங்கள் பிள்ளை இவ்வளோ பெரிய தப்பு பண்ணுது அப்படின்னு ஆண்டவர்கிட்ட போய் பிசாசு கேட்குற மாதிரி நம்ம பண்ணுறோம்ல ஆண்டவரை. அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணுவோம்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் குழந்தைங்க இருக்காங்க, பெரிய ஆட்கள் எல்லாருக்கும் குழந்தைங்க இருப்பாங்க. உங்கள் குழந்தை ஒரு தப்பு பண்ணும்போது பேரண்ட்ஸு ஸ்கூலில் போய் பெரிய தப்பு ஒன்று பண்ணிட்டான், வேறு பேரண்ட்டு எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு பெரிய தப்பு பண்ணுது, நம்ம பிள்ளை ஏதோ ஒரு தப்பு பண்ணுது, திருடுதோ பொய் சொல்லுதோ காப்பி அடிக்குது, ஏதோ ஒன்று பண்ணிருச்சு, மற்றவங்க முன்னாடி இல்லாட்டி உங்கள் அம்மாவோட பிள்ளையா அப்படின்னு சொன்னால் நம்ம பிள்ளை சாரி வந்து அம்மா மன்னிச்சிருங்க. ஜெரமியாலாம் நல்லா பண்ணுவான். அவங்க அப்பா அடிக்க போனாருன்னா அப்படியே முன்னாடியே அழுதுருவான், அம்மா அடிச்சிருங்கப்பா, அப்பா மன்னிச்சு சாரிப்பான்னு. அந்த மாதிரி பண்ண உடனே ஒரு வேளை நம்ம மன்னிக்க கூட செஞ்சுருவோம் நம்ம பிள்ளைங்கள. ஆனால் என்ன பண்ணுவோம்? 4 சாத்துவோம்ல, இன்னொரு தடவை வாழ்க்கையில் இந்த தப்பு நீ பண்ணக்கூடாது. எல்லார் முன்னாடி எப்படி போயிடுச்சு? அசிங்கமாக போயிடுச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா? இதே மாதிரி தான் ஆண்டவரும் பிசாசு முன்னாடி நம்ம வந்து பண்ணுற தப்பு பிசாசு முன்னாடி ஆண்டவருக்கு தலை குனிகிற மாதிரி சுச்சுவேஷன் ஏற்படுத்தும் போது நம்ம மன்னிப்பு கேட்டால் இந்த ஸ்டெப்பில் இருக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணிடுவார்னா,
மன்னிக்க கூட செய்வார். சில நேரம் அப்படியே மன்னிச்சு விட்டுருவார். சில நேரம் நம்ம பண்ண தப்பை பொறுத்து ஆண்டவர் சில சின்ன சின்ன அடிகளோடையும் நம்மளை விடுவார். ஆனால் மன்னிக்கிறதுக்கு ஆண்டவர் நம்ம இந்த ஸ்டெப்பில் ரிக்ரெட் பண்ணணும். ரிக்ரெட்னா மனஸ்தாபப்படணும். ஓ நம்ம பண்ணுறது தப்பு. இப்போ அவர் சிங்கத்தில் எடுத்ததுக்கப்புறம் இந்த எங்கேயாவது பைபிளில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ நம்ம தீட்டானதை தொட்டுட்டோன்னு சிம்சோன் ரிக்ரெட் பண்ணாரான்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட கிடையாது. அவருக்கு அந்த நம்ம தீட்டை தொடக்கூடாதுங்கிற அறிவு தெரிஞ்ச அவருக்கு அறிவு இருக்கிற மாதிரி கூட என்ன இல்லை பைபிளில் இல்லை. அவர் ரொம்ப சந்தோஷமாக தப்பு பண்ணி என்ன பண்ணிட்டாரு, அம்மா அப்பாவுக்கும் கொடுத்துட்டு போயிட்டார். ஸோ கீழ்ப்படியாமல் இருந்து அநியாயத்துக்கு கீழ்ப்படிஞ்சோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இறங்கிட்டோம் பின்வாங்கிறதுக்கு. ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனப்பூர்வமாக பாவம் பண்ணுறது. செய்யக்கூடாத பைபிளில் செய்யக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்க ஒரு விஷயத்த நம்ம செஞ்சோன்னா அதுதான் பாவம். மனப்பூர்வமாக யாராவது பாவம் பண்ணுவோமா? மனப்பூர்வமாக பாவம் பண்ணுறதுனா, நேற்று அவங்கக்கிட்ட என் ஹஸ்பண்ட்டை பேசிகிட்டு இருக்கும்போது மனப்பூர்வமானா என்ன அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். அப்போ அவங்க ஒரு நல்ல வேர்டு சொன்னாங்க, முழு மனசாக பாவம் பண்ணுறது. எப்படி? ஃபுல் மனசோட சந்தோஷமாக போய் பாவம் பண்ணுறது. ரெண்டாவது ஸ்டெப்பு தான் கொடூரமான ஸ்டெப். என்ன ஸ்டெப்புனா, மனப்பூர்வமாக பாவம் பண்ணுறது. மனப்பூர்வமாக பாவம் பண்ணுறது எபிரேயர் 10:26-27 இருக்குது. சத்தியத்தை அறிந்த பின் மனப்பூர்வமாய் பாவம் செய்தவர்கள். அந்த வார்த்தையை எபிரேயரில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. அந்த மனப்பூர்வமாய்ங்கிற வேர்டு பாவம் செய்கிறதுலே எப்படி செய்கிறதான்? பாவம் செய்கிறது கிடையாது. எப்படி பாவம் செய்கிறது? மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறது. இப்போ நம்ம சவுல் கதையிலே பார்ப்போம். இப்போ என்ன பண்ணுறாரு சவுல்னா, ஃபஸ்ட்டு கீழ்ப்படியாமல் தப்பு பண்ணார். அதில் அவளுக்கு ரிக்ரெட்டே இல்லை. அந்த கதை முடிஞ்சுது. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறாரு, தாவீது கொல்ல ட்ரை பண்ணுறாரு. தாவீது யாருன்னு பார்த்தீங்கன்னா, தாவீது இவங்கெல்லாம் பயந்து உட்காந்துட்டு இருக்காங்க. யார்? இஸ்ரவேல் ஜனங்கள் கோலியாத்துங்கிற ஒரு பெரிய அரக்கனை பார்த்து பயந்து போய் உட்காந்துருக்காங்க. அவனை கொலை பண்ண போகிறதுக்கு யாருக்குமே தைரியம் இல்லை. அவங்க கொலை பண்ண முடியலன்னா யாருக்கு தான் அது தோல்வி? சவுல் ராஜாவுக்கு தான் தோல்வி. கரெக்டாக? இப்போ ரட்சிப்பு எங்கேருந்து வரும்ன்ட்டு அவங்க எல்லாரும் உட்காந்துட்டு இருக்க டைமில் தான் யார் வாரா? தாவீது வராரு. குட்டி பையன் தைரியமாக என்ன சொல்கிறாரு, நான் கோலியாத்தை எதிர்த்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆண்டவர் தாவீதை கரெக்டான டைமில் அனுப்பி அவன் தூஷிக்கிறத கேட்டு தாவீது ஆண்டவருக்காக வைராக்கியமாக நின்று தாவீது வழியாக என்ன வந்திருக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பு வந்திருக்கு. யார் வழியா? தாவீது வழியா. அப்போது நம்மளுக்கு அவ்வளோ பெரிய அதாவது அதில் யார் தலை காப்பாற்றப்பட்டிருக்கு? சவுல் தலை தான் காப்பாற்றப்பட்டிருக்கு. அவரோட கிரீடம் தப்பியிருக்கு. கரெக்டாக? இல்லாட்டி அவரை தூக்கியிருப்பாங்க அடித்து. கோலியாத்தை என்ன பண்ணியிருப்பான், அடிச்சிருக்கலாம். ஆனால் இது நடந்து அடுத்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, தாவீதை எல்லாரும் என்ன சொல்லிடுவாங்கன்னா, அவர் இன்னும் கொஞ்சம் பேரை பெலிஸ்தர்களை கொன்றுவார். உடனே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, சவுல் கொன்னது 1000, தாவீது கொன்னது 10,000. திரும்பவும் சவுலுக்கு என்ன வந்துருச்சு, பெருமை தலையில் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருச்சு. டேய் நீ ராஜா, அவன் யார்? ஆடு மேய்க்கிறவன். அவன் போய் கொலை பண்ணிட்டு வந்துட்டான். அவனை யார் சொல்கிறாங்க? 10,000 பேரை கொண்டுட்டான்றாங்க. 1000 பேரை கொண்டுட்டான். அவ்வளோதான். பெருமை வந்தவொடனே என்ன பண்ணார்? திரும்பவும் அநியாயம்தான் பண்ணுறாரு. அநியாயம் பண்ணி என்ன பண்ணுறாரு, ஒரு சின்ன பையன் வழியாக நமக்கு ரட்சிப்பு வந்துச்சு நம்ம இஸ்ரவேல் ஜனங்களுக்குங்கிற அந்த அறிவு கூட அவருக்கு இல்லாமல் அவர் அடுத்த அதிகாரத்தில் அவர் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, ஈட்டி எடுத்து இவருக்காக தான் அவர் உட்காந்து மியூசிக் போட்டுட்ருப்பார். தாவீது என்ன பண்ணிட்டு இருப்பார், இவருக்குள்ளே அசுத்தாவி போகணுன்னு தான் மியூசிக் போட்டுட்ருப்பார். ஆனால் அவர் உட்காந்து மியூசிக் போடுற ஆள் என்ன பண்ண போவார், ஈட்டி எடுத்து சுவரோட குத்த போவார். ஆண்டவர் தப்பு வச்சனால தாவீது என்ன பண்ணிடுவார், விலகிடுவார். இப்போ அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, மனசாட்சி, ஆண்டவருக்கு பயப்படுற பயம், சத்தியம் ஒன்றுமே ஒர்க் பண்ண மாட்டேங்குது பிரெயினில். என்ன பண்ணுறோனே தெரியல. ஆண்டவர் வெளியே போயிட்டார், பிசாசு உள்ளே வந்தோடனே அவருக்கு என்ன பண்ணுறோனே தெரியல. தாவீதை ஆண்டவர் அபிஷேகம் பண்ண ஒரு மனுஷனை கொலை பண்ணணும்னு நிற்கிறாரு. அவருக்கு தெரியாது ஆண்டவர் அபிஷேகம் பண்ண மனுஷன். ஆனாலும் ஒரு ரட்சிப்பு ஒரு மனுஷன் வழியாக வருதுன்னா அந்த மனுஷனை கொலை பண்ணணும்னு நினைக்கலாமா? நினைக்கக்கூடாது. அவர் கொலை பண்ண நினச்சது மட்டும் இல்லை, இன்னொரு பெரிய மிஸ்டேக் தப்பு பண்ணுறாரு. என்ன பண்ணுறாருன்னா, தாவீதுக்கு ஆசாரியர்கள் கொஞ்சம் பேர் உதவி இருப்பாங்க. தாவீதை கொலை பண்ணணும்னு நினைக்கிறதே தப்புன்னு சொல்கிறேன். ஆசாரியர்கள் யாரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க? பாஸ்டராக இருக்கிறதுக்கு. ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டால் ஒழிய கனமான ஊழியத்தை யார் பண்ண முடியாது? எல்லா மனுஷங்களும் பண்ண முடியாது. ஆண்டவரே தேர்ந்தெடுத்தவங்க தான் யார்? ஆசாரியர்கள்ங்கிறவங்க. இவங்க தான் பலி கொடுக்கணும், இவங்க தான் சர்ச்சில் நிற்கணும், இவங்க தான் பரிசுத்த ஸ்தலங்கிற இடத்துல நிற்கணும்.
உள்ளக்குள்ளே இவங்க மட்டும்தான் போக முடியும். அந்த காலத்துலலாம் இப்படி எல்லாரும் சர்ச்சுக்குள்ளே வர முடியாது, ஆல்டருக்கு யாருமே வர முடியாது. அப்படி இருக்கிற ஆட்களை எத்தனை பேரை கொலை பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா 80 பேரை கொலை பண்ணுறாரு. எத்தனை பேரை கொலை பண்ணுறாரு? 80 பேரை. அவருக்கு கொஞ்சம் கூட இவங்கெல்லாம் ஆசாரியர்கள், இவங்கெல்லாம் ஆண்டவர் அவங்க வழியாக தான் பேசுவார். அவங்க ஊரின் தும்மின்னு ஸ்டோன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, அது வழியெல்லாம் பேசுவார். இப்படி இருக்கிற ஒரு ஆளை நம்ம மனசாட்சியே இல்லாமல் கொலை பண்ணுறோங்கிற அவருக்கு எதுவுமே தெரியல. கண்ணு ஃபுல்லாக என்ன ஆயிடுச்சு? மறைச்சிடுச்சு. பெருமை பெருமை பெருமை. ஐயோ, தாவீது இருந்தால் நம்மளோட சேருக்கு என்ன ஆகிடும்? போயிடும். ஒருவேளை இவன் ரொம்ப மக்கள் நடுவில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டான்னா நம்மளோட சேரை பிடிங்கி யாரும் கொடுத்துடக்கூடாது, தாவீது கொடுத்துடக்கூடாதுங்கிற பயத்தில், அவரை கொலை பண்ணணுங்கிற எண்ணத்தில் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாரு? கண்மூடித்தனமாக தாவீதை கொலை பண்ணணுன்னு பின்னாடியே ஓடுறாரு. அவர் மொத்தத்தில் ஆட்சி பண்ணுறதே விட்டுட்டார். அதுக்கப்புறம் ஒரு 5 அதிகாரம் பார்த்தீங்கன்னா தாவீதையே துரத்திட்டு இருப்பார் காட்டுக்குள்ளே போய். இவருக்கு பயந்து ஓடணும், இவர் அவரை துரத்தணும், இதுதான் அவருக்கு வேலை. மக்கள் அதெல்லாம் என்ன மறந்துருச்சு, நம்ம என்ன பண்ணிட்டுருங்கிறதே அவருக்கு மறந்துருச்சு. நமக்கு ஒரு கண்ட்ரி ஆண்டவர் கொடுத்துருக்காரு, அந்த தேசத்தை நம்ம ஆட்சி பண்ணணுங்கிறதே அவருக்கு என்ன பண்ணிருச்சு? கடைசியில் மறக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் என்னென்னா துணிகரமான பாவம். ஆண்டவருக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லாமல் அடுத்த ஸ்டெப்புக்கு வரோம் பார்த்தீங்களா? துணிகரமாக பண்ணுற பாவம். இதுதான் மனப்பூர்வமாக பண்ணுறது. அவருக்கு அந்த 80 ஆசாரியர்களை கொலை பண்ண உடனே ஒரு மன நிம்மதி இருந்திருக்கும் பார்த்தீங்களா? அப்பாடா, தாவீதுக்கு ஹெல்ப் பண்ணவங்களை என்ன பண்ணிட்டோம், நம்ம கொலை பண்ணிட்டோம். அவருக்கு என்ன தான் இருந்துச்சு? சந்தோஷம்தான் இருந்துச்சு. ஐயோ, நம்ம ஆண்டவரை பாஸ்டரெல்லாம் கொலை பண்ணிட்டோமேங்கிற ரிக்ரெட் இருந்துச்சா? இல்லை. ஆனால் செகண்ட் ஸ்டெப்புக்கு வந்ததுக்கப்புறம் அந்த மனஸ்தாபம்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா? தப்பு பண்ணோடனே நமக்கு மனசில் வரும் இல்லை, ஒரு பயம், திகில், ஒரு மன்னிப்பு கேட்கணுங்கிற எண்ணம். இது எந்த ஸ்டேஜில் வராதுன்னா 2வது படிக்கு வந்தப்புறம் வர்றது ரொம்ப கஷ்டம். வரவே வராதுன்னு சொல்ல முடியாது, ஆனால் வர்றது ரொம்ப கஷ்டம். மனப்பூர்வமாக பாவம் பண்ணும்போது அது வர்றது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி சிம்சோன் என்ன பண்ணார்? ஃபஸ்ட்டு கீழ்ப்படியாமல் தீட்டானதை தொட்டார்ல. இப்போ அவர் 2வது என்ன பண்ணுறாருன்னா, பெலிஸ்தர்கள்கிட்ட ஆண்டவரோட கட்டளையே என்னது? அந்நிய நுகத்தோட நம்ம பிணைக்கப்படக்கூடாதுங்கிறது தான். இவர் என்ன பண்ணுறாரு? பெலிஸ்தர்கள்கிட்ட இருந்து இஸ்ரவேலரை காப்பாற்றுறதுக்காக தான் ஆண்டவர் யாரை நியாயாதிபதியாக பண்ணி வச்சுருக்காரு? சிம்சோனை நியாயாதிபதியாக வச்சுருக்காரு. இப்படி ஆண்டவர் நியாயாதிபதியாக பண்ணி வச்சுருக்க இடத்துல இவர் எங்கே போயிட்டார்? பெலிஸ்தர்கள்கிட்டயே போயிட்டார். போய் அவங்க வந்து கல்யாணம் பண்ணலாம் நசரேயனாக இருக்கவங்க. ஆனால் என்ன பண்ணக்கூடாதுன்னா, க்ளீனாக இல்லாத வேசிகளாக நிறையா ஆண்களோட போகிறவங்க, இப்படி இருக்கிறவங்கள கல்யாணம் பண்ணக்கூடாது. இவரே எங்கே போக ஆரம்பிச்சிட்டாரு? வேசின் இடத்துக்கு போகிறாரு. அதுக்கடுத்தது பெலிஸ்தர்களில் ஒரு பொண்ணு தெலீலான்ட்டு, அந்த பொண்ணை நேசிக்க ஆரம்பிக்கிறார். ஸ்னேகமாக இருந்தான் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போது அவர் அடுத்தடுத்து ஃபஸ்ட்டு பண்ண பாவம் வந்து தீட்டானதை தொடுறதுங்கிறது கம்மி பாவம் தான். அடுத்தது பெலிஸ்தர்களோடையே போயிட்டாரு, அங்கேயே வீட்டில் தங்கிட்டாரு, வேசிக்கிட்ட போகிறாரு, இன்னொரு பெண்ணை பார்க்குறாரு. அப்புறம் அவருக்கு பிரெயினே என்னவா இல்லை? பரிசுத்தம், நம்ம ஒரு நியாயாதிபதி, அதெல்லாம் அவருக்கு என்ன பண்ணலை? மண்டையில் இல்லவே இல்லை. அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு? துணிகரமாக பாவத்தை பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஆண்டவர் நம்ம சைடு இருக்கார். ஏன்னா என்ன நடந்துட்டுருக்குன்னா, சவுல் இவ்வளோ தப்பு பண்ணும் போது அவர் என்னவா தான் இருந்துட்டு இருந்தார்? இவ்வளோ துணிகர பாவங்கள் பண்ணும்போது அவர் யார் தான்? ராஜா தான். அதே மாதிரி சிம்சோன் இவ்வளோ துணிகர பாவம் பண்ணும்போது தான் யாரெல்லாம் கொலை பண்ணுறாரு? நரியை பிடிச்சி கட்டுறாரு, பெலிஸ்தர்களை அடிச்சு தூக்கி தூர போடுறாரு. இது எல்லாமே எப்போ பண்ணுறது தான்? அவர் இதாக இருக்கும்போது தான். அப்போ இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, இவங்க வந்து என்ன பாவம் பண்ணாலும் என்ன ஆகாது? துணிகர பாவங்களுக்கு நமக்கு சரி கட்டவே படாது அப்படின்னு நினச்சிட்டு இவங்க ரொம்ப துணிகரமாக பாவம் பண்ணுறாங்க. இதுதான் 2வது ஸ்டெப்பு. முதல் ஸ்டெப்பு கீழ்ப்படியாமல் போகிறது, 2வது ஸ்டெப்பு மனப்பூர்வமாக பாவம் செய்தல். மனப்பூர்வமாக பாவம் செய்கிற ஸ்டெப்புக்கு வந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் ஆண்டவர் அவங்கள நீ மன்னிப்பு கேளு அப்படின்னு தூண்டுறதே என்னது? ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுக்கப்புறம் நம்ம வந்து மன்னிப்பு கேட்கணுங்கிற ஸ்டேஜுக்கெலாம் வர்றது ரொம்ப கஷ்டம். அவங்க 2 பேருமே அந்த ஸ்டேஜில் மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கவே இல்லை. சவுலுக்கு அந்த நம்ம இப்படி நம்ம நாட்டை காப்பாற்றுறதை விட்டுட்டு இப்படி போகிறோங்கிற அறிவு கூட இல்லை. இந்த ஸ்டேஜ் தான் 2வது ஸ்டேஜ். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ், கடைசி ஸ்டேஜ் என்னென்னா பின்வாங்கி போகிறது. இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, மொத்தமாக ஆண்டவரை விட்டு போயிட்டாங்கங்க, இப்போ அவங்க இயேசு கும்பிட்றதில்ல, இப்படிலாம் நம்ம சொல்கிறோம்ல. இதுதான் எந்த ஸ்டேஜ்? கடைசி ஸ்டேஜ். கடைசி ஸ்டேஜுக்கு வந்த உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, மொத்தமாக ஆண்டவரை விட்டு பின்வாங்கிடுவோம். அதுக்கப்புறம் நமக்கு ஆண்டவர் சைடே என்ன பண்ண மாட்டோம்? போகவே மாட்டோம். அதுதான் கடைசி ஸ்டேஜ். அது வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 28:5-6. சவுல் என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள்.
1 சாமுவேல் 28:5-6. சவுல் பெலிஸ்தரின் பாளையத்தை கண்டபோது பயந்தான், அவன் இருதயம் மிகவும் தத்தளித்து கொண்டிருந்தது. சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களினாலாவது ஊரீமினாலாவது தீர்க்கதரிசிகளினாலாவது மறு உத்தரவு அருளவில்லை. போதும். என்ன பண்ணுறான் சவுல்னா, இப்போ திரும்ப யார் சண்டைக்கு வராங்க? இப்போ இவ்வளோ நாள் தாவீதை கொலை பண்ணுறதுக்கு சுற்றி திரிஞ்சாரா? சுற்றிட்டு எல்லாம் வேலை நடக்கலை ஒன்றும். தாவீது இவருக்கு உயிர் பிச்சை போட்டு 2 தடவை விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் திரும்ப வந்துட்டார். இப்போ யார் திரும்ப சண்டைக்கு வராங்க சவுலுக்கு விரோதமாக? பெலிஸ்தர்கள் திரும்ப சண்டைக்கு வராங்க. சண்டைக்கு வரும்போது இவர் இப்போ என்ன பண்ணுறாரு? பெலிஸ்தர் அந்த காலத்தில் என்ன தான் பண்ணணும் ராஜாக்கள் சண்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி? ஏன்னா அவங்களும் பெலிஸ்தர்கள் பார்த்தீங்கன்னா சும்மா சின்ன ஆட்கள்லாம் கிடையாது. கோலியாத்து மாதிரி ஒரு பெரிய பெரிய குண்டு குண்டாக பயங்கர ஹைட்டான ஜெயண்டெல்லாம் இருக்கிறாங்க, ராட்சசர்கள்லாம் இருக்காங்க. ராட்சசர்கள்லாம் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக சண்டைக்கு போகணுன்னா ஈஸியான வேலையா? போகிறதுக்கு பயமாக இருக்கும். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் கம்மியான ஜனங்கள் தான். அப்போ இப்போ சவுல் என்ன பண்ணுறாரு? இப்போ திரும்ப ஆண்டவர்கிட்ட வராரு. என்னெல்லாம் பண்ணியாச்சு? கீழ்ப்படியாமல் போயாச்சு, துணிகரமாக பாவம் பண்ணியாச்சு, ஆண்டவரை யோசிக்கவே இல்லாமல் எல்லா காரியத்தையும் பண்ணியாச்சு. இப்போ இவங்களுக்கு தேவை வந்த உடனே எங்கே வராங்க? திரும்ப ஆண்டவர்கிட்ட வராங்க. ஆண்டவர்கிட்ட வந்து, சாமி நான் சண்டைக்கு போகலாமா போகக்கூடாதா என்கிட்ட நீங்கள் பேசுங்க, நான் சண்டைக்கு போகணும் வைக்கணும். இப்போ எப்படி இருக்கும் ஆண்டவருக்கு? இவ்வளோ நாள் நீ என் ஞாபகம் வச்சுருந்தியா? இவ்வளோ நாள் நீ துணிகரமாக பாவம் பண்ணும்போது உனக்கு நான் ஞாபகம் இருந்தேனா? இப்போ என்ன வந்து பேசுகிற என்கிட்ட? அப்போ ஆண்டவர் என்ன பண்ணாராம், ஆசாரியர்கள் போட்டிருப்பாங்கல்ல ஒரு ஊரிமும் தும்மியும், அதில் போய் கேட்டு பார்க்குறாரு சவுல் ராஜா. ஆண்டவர் பேசலை. அதுக்கடுத்தது சாமுவேல் தீர்க்கதரிசி இல்லை, இறந்தே போயிட்டார். இப்போ எந்த தீர்க்கதரிசியும் பேச மாட்டேங்கிறாரு. ஆண்டவர் மறு உத்தரவு அருளவில்லை. இதுதான் 3rd ஸ்டேஜ். நமக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு 2 ஸ்டேஜ் பண்ணுறது தெரியாது. என்ன பண்ணுறது தெரியாது, கீழ்ப்படியாமல் போகிறது ஞாபகம் இருக்காது, தெரியாது. அதுக்கடுத்தது மனப்பூர்வமாக பாவம் செய்கிறதும் நமக்கு தெரியாது. 3வது ஸ்டேஜில் வந்துட்டு ஆண்டவர்கிட்ட போய் நிற்போம். அப்போ ஆண்டவர் சத்தமே கொடுக்காமல் இருக்காருங்கிறது மட்டும் என்ன பண்ணிடும், நல்லா உரைக்கும். இவர் என்ன நம்மகிட்ட பேசவே இல்லை. அப்போ ஒரு நிலைமை, பரிதாபமான நிலைமை சாமுவேலை போட்டிருக்கு, சவுல் ராஜாவை போட்டிருக்கு. அவன் இருதயம் மிகவும் தத்தளித்தது. அந்த ஸ்டேஜுக்கு நம்ம போகும்போது நம்மளோட இருதயம் என்ன ஆக ஆரம்பிச்சிரும்னா, தத்தளிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா நமக்கு வந்து கப்பல் அப்படியே மூழ்க ஆரம்பிச்சிருவோம் நம்ம. அந்த ஸ்டேஜுக்கு வரும்போது திரும்ப ஆண்டவரை பிடிச்சி நம்ம மேலே வர்றதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுதான் கடைசி ஸ்டேஜ். இப்போ சவுல் அந்த நிலைமைக்கு வந்துட்டார். வந்த உடனே அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ ஆண்டவர் பேசணும், பேசினாதான் போய் சண்டைக்கு போக முடியும். அவ்வளோ பெரிய பெலிஸ்தர்கள் எதிராக வராங்க. இப்போ அவர் கடைசியில் என்ன பண்ணுறாருன்னா, அவர் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யாரை கொலை பண்ணியிருந்தார்? குறி சொல்கிறவங்களா, அஞ்சனம் பார்க்குறவங்களா கொலை பண்ணியிருப்பார். இப்போ அவரே என்ன பண்ணுறாரு, ஒரு குறி சொல்கிற பொண்ணுக்கிட்ட போகிறார். இப்போ அவருக்கு தெரியும் குறி சொல்கிற பொண்ணுக்கிட்ட போகும்போது தப்புன்னு. ஏன்னா அவர் ராஜாவாக போகலை, அவர் தப்புன்னு தெரிஞ்சனால தான் எப்படி போனார், வேஷம்லாம் மாறிக்கிட்டு அவர் சவுல் ராஜானே வெளியில் தெரியாத அளவு போகிறார். இப்போது தப்பு பண்ண என்ன பண்ணுறாரு, என்ன பண்ணப்பட்டுட்டாரு, தள்ளப்பட்டுட்டார். இந்த சிச்சுவேஷனில் என்ன பண்ணப்பட்டுட்டாரு, அவர் போய் அஞ்சனம் பார்க்க தள்ளப்படுறாரு. இப்போ ஆண்டவர் கைவிட்டு இப்போ அவர் மனசு எப்படி இருக்கான், தத்தளிச்சுட்டு இருக்கு. என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது. இப்போ போய் ஆண்டவர்கிட்ட போனால் பேசலை, ஆண்டவர் பேச மாட்டேங்கிறார். நீ ஃபஸ்ட் 2 ஸ்டெப்பில் என்கிட்ட வந்தியா, வரல, இல்லை இனிமேல் பேசாத, பேச மாட்டேன். இப்போ ஆண்டவர் அவனோட மனசு தத்தளிச்சா அஞ்சனம் பார்க்குற ஸ்திரீயை பார்த்து தேடி போகிறான். அங்கே போய் பார்த்தா அங்கே எல்லாம் உண்மையாக நடக்கும், பொய். அவர் மனசு எதை நம்பும்படியாக ஒப்பு கொடுக்கப்பட்டார், பொய்யை நம்பும்படியாக ஒப்பு கொடுக்கப்பட்டார். சத்தியத்தை விசுவாசிக்காதவங்கள ஒரு வசனம் இருக்குது, சத்தியத்தை விசுவாசிக்காதவங்களோட இருதயத்தை ஆண்டவர் பொய்யை நம்பும்படியாக ஒப்பு கொடுத்துருவாராம். சரியா? பொய்யை நம்ம மனசை என்ன பண்ணிடுவோம், இதுதான் உண்மைன்னு நம்ப வச்சுருவார். நம்ப வச்சுட்டா கடைசியில் என்ன தான் பண்ணுவோம், பொய் பின்னாடியே போய் கடைசி மரணம் தான் நமக்கு முடிவாக இருக்கும். கரெக்டாக? அந்த மாதிரி நிலைமைக்கு நம்ம போக வேண்டியதாகிடும். அதே மாதிரி சிம்சோன், இவரோட துணிகர பாவம். அடுத்தது சிம்சோனோட துணிகர பாவம் என்னென்னா, அவர் ஃபஸ்ட்டு கீழ்ப்படியாமல் போயிட்டாரு, துணிகரமாக வேசியினிடம் ஒரு பெலிஸ்த பெண்ணிடம்லாம் போகிறாரு, தெலிலால் கிட்டெல்லாம் போகிறாரு. இப்போ அந்த தெலிலாலுங்கிறது ஒரு பாவம், ஒரு இது பேய் மாதிரி இவரை பிடிச்சிட்டு இருக்கு. அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டே இருக்கு, உன் பெலன் எங்கே இருக்குன்னு சொல்லு, உன் பெலன் எங்கே இருக்குன்னு சொல்லு. இவரும் பொய்யா சொல்லி சொல்லி பார்க்குறாரு, இங்கே தான் இருக்குது என் பெலன், அங்கே தான் இருக்குது. ஆனால் இவர் என்ன பண்ணிடுவார், அந்த அம்மா கஷ்டப்பட்டு கட்டியெல்லாம் போடும், இவர் என்ன பண்ணிடுவார், நூலை பிக்கிற மாதிரி இப்படி பிச்சுட்டு
வெளியில் வந்துடுவார். இப்போ இந்த பொம்பளை என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு, நீ என்னை நேசிக்கவே இல்லை. பெண்கள் அழுதா எப்படி அழுவோம் தெரியும்ல, அப்படியே ஆண்கள் வந்து ஐயோ தொலைஞ்சு போ என் உயிரை வாங்காதன்ற லெவலுக்கு பண்ணிடுவோம் லேடிஸ். அந்த மாதிரி அந்த அம்மா பண்ண ஆரம்பிச்சிருச்சு. பண்ண ஆரம்பித்த உடனே சிம்சோன் என்ன பண்ணிட்டாரு, அதில் சிம்சோனை பற்றியும் அந்த வசனத்தில் போட்டிருக்கு, சாகத்தக்கதாய் அவன் விசனப்பட்டு. எப்படி விசனப்பட்டாராம், சாகத்தக்கதாய். கடைசி சிச்சுவேஷனுக்கு போகும்போது நம்ம இருதயம் தத்தளிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு கப்பலில் மூழ்க ஆரம்பிக்கும் போது நமக்கு எப்படி இருக்கும், மூச்சுட முடியாத மாதிரி பயம் வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி இருப்போம்ல, இந்த நிலைமைக்கு என்ன ஆயிடுவோம், தள்ளப்பட்டுருவோம். கடைசி ஸ்டேஜில் இருதயம் தத்தளிக்க ஆரம்பிச்சிடுச்சு. சாகத்தக்கதாய் சிம்சோனோட இருதயம் வெசனப்பட்டு அவனுக்கு டார்ச்சர், மென்டல் டார்ச்சர் தாங்க முடியல. ஒரு பொம்பளை அலட்டிக்கிட்டே இருக்காளேன்னு என்ன பண்ணிட்டார், கடைசியில் அவரோட ஒரே ஸ்ட்ரென்த்துக்கு ரீசனான காரணமான ஒரே ஒரு விஷயம் அவரோட முடி. அதை என்ன பண்ணணும்னு சொல்லிட்டாரு, வெட்டுன்னு சொல்லிட்டார். அந்த அம்மா என்ன பண்ணிட்டு வெட்டிருச்சு. இப்போது யார்கிட்ட சத்ரு கையில் என்ன பண்ணிடுவார் ஆண்டவர், நீ போ அவ்வளோதான், நீ நான் சொன்னதை கீழ்ப்படியலை, நீ என்ன பண்ணிட்ட, மனப்பூர்வமாக பாவம் செஞ்சுட்ட, இனிமே நீ பிசாசுக்கிட்ட போ அவ்வளோதான், நீ பொய்யையே விசுவாசி, நீ தான் அநியாயத்தை தானே செய்யணும்னு ஆசைப்படுற, உனக்கு நியாயப்பிரமாணம் வேண்டாம்ல, நியாயப்பிரமாணத்தை செய்யணும்னு உனக்கு ஆசையும் கிடையாதுல்ல, நீ பொய்யையே விசுவாசிச்சுட்டு அப்படியே போயிடுன்ட்டு ஆண்டவர் ஒப்பு கொடுத்துருவார். கடைசியில் இப்படி இருக்கிறவங்களோட நிலைமை என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 3 ஸ்டெப்பு நம்ம பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறது. கீழ்ப்படியாமல் இல்லை, எதுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறது, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல். எதுக்கு கீழ்ப்படிவோமா, அநியாயத்துக்கு கீழ்ப்படுகிறது. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப், முதல் படி, பின்வாங்கிறதோட முதல் படி. 2வது படி என்னது, மனப்பூர்வமாக பாவம் செய்கிறது, துணிகரமாக பாவம் செய்கிறது. அதுதான் இது 2வது படி. 3வது படி ஆண்டவரை விட்டு பின்வாங்கிடுறது. அதுக்கப்புறம் ஆண்டவர் சத்தத்தை கேட்கணும்னு நினச்சாலும் கேட்க முடியாது, ஆண்டவர் பேச மாட்டார். நம்ம இருதயம் என்ன ஆக ஆரம்பிச்சிடும், தத்தளிக்க ஆரம்பிச்சிடும், வெசனப்பட ஆரம்பிச்சிடும். ஆண்டவர்கிட்ட கதறினாலும் அந்த நேரம் ஆண்டவர் என்ன பண்ணிடுவார், மௌனமாக இருந்துருவார். இப்படி இருக்கிறவங்களுக்கு வர்ற தண்டனை என்னன்னு பார்க்கலாம். கீழ்ப்படியாமல் இருக்கிறவங்க, பின்வாங்கி போகிறவங்க, துணிகரமான மனப்பூர்வமான பாவத்தை செய்கிறவங்க, இவங்களுக்கு இருக்கிற தண்டனைகள் என்னன்னு பார்க்கலாம். வாசிக்க கேட்கலாம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். சண்டைக்காரராயிருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும். இங்கிலீஷில் ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க, உக்கிர கோபாக்கினைக்கு ராத்ன்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா, கோவம்னு சொல்கிறோம் இல்லையா, இதுதான் கோவம்னு வச்சுக்கோங்களேன். அதோட ஹையஸ்ட் பீக் லெவல் இருக்கும் இல்லையா, அந்த கோவத்தில் வெடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த நிலைமை தான் உக்கிர கோபாக்கினைன்னு சொல்லுவாங்க. கீழ்ப்படியாமல் இருக்கவங்க மேலேயே என்ன வருமா, கோவம் இல்லை, என்னது, உக்கிர கோபாக்கினை. ஆண்டவரோட உக்கிர கோபாக்கினை கீழ்ப்படியாமல், சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல், அநியாயத்துக்கு கீழ்ப்படுகிறவங்க மேலே வந்துடும். சரியா? அப்போது இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இருக்கிறவங்களுக்குள்ள தண்டனை. எங்கே இருக்கிறவங்க, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இருக்கிறவங்களுக்கு. அப்போ செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப்பில் இருக்கிறவங்களோட நிலைமையை நம்ம நினச்சி பார்க்கணும். நம்ம முதல் இதில் இருக்கும் போது சரி இது கூட பரவாயில்ல, ஆண்டவர் கோபப்படுவார், போய் காலை கையை பிடிச்சி கெஞ்சினோன்னா கொஞ்சம் கொஞ்சம் இறக்கம் கிடைக்கும், அடித்தாலும் திரும்ப சேர்த்துப்பார் நம்மளை. சரியா? 2வது ஸ்டெப்பு, அடுத்த ஸ்டெப்பில் சொன்னேன் இல்லையா, மனப்பூர்வமாக பாவம் செய்கிறவங்கன்னு ஒருத்தங்க கொஞ்சம் பேரை சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கு என்ன ஆகும் அதை வாசிக்க கேட்போம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 26வது வசனம் 27வது வசனம். எபிரேயர் 10, 26, 27. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறு ஒரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடே எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்கணுமா? எந்த படியில் இருக்கவங்க, மனப்பூர்வமாக பாவம் செய்கிற படியில் இருக்கிறவங்க. அவங்க செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி நமக்கிராமல். ஏசப்பா ஏற்கனவே நமக்கு பலி ஆயிட்டார். நமக்கெல்லாம் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நான் இப்போ இருக்கிறவங்களில் பார்க்குற விஷயம் என்னென்னா, பாவம் செய்கிறத ரொம்ப ஈஸியாக கொண்டு போயிட்டுருக்கோம். எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டோன்னா, பாவம் தானே, விழுவோம் எந்திரிப்போம், என்ன இருக்குது நமக்கு, கிருபை இருக்குது. இப்போ நம்ம எல்லாரும் பாவத்தையே ரொம்ப ஈஸியாக சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். பாவங்கிறது இந்த காலத்தில் பாவம்னா பாவம், ஆமாம் பாவம்,
நரகத்துக்கு போவோம் அப்படிங்கிற பயம் இப்போ யாருக்கும் இல்லை. இப்போ நம்ம எல்லாம் எப்படி இருக்கோன்னா, பாவம் செஞ்சுக்கலாம், நாளைக்கு மன்னிப்பு கேட்டுக்கலாம், பாவம் செஞ்சுக்கலாம், மன்னிப்பு கேட்டுக்கலாம். அப்படி ஆக்சுவலாக கிடையாது. நம்ம நினைக்கிற மாதிரி ஆண்டவர் ஈஸியாலாம் யாரையும் எதுவும் விட போகிறதெல்லாம் கிடையாது. பாவம் செய்கிறதுக்கு, பாவம் செஞ்சு துணிகரமாக பாவம் செய்கிறவங்களை பற்றி தான் இதில் போட்டிருக்கு. மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களுக்கு அவங்க செலுத்தத்தக்க வேறொரு பலி அவங்களுக்கு கிடையாதான். அவங்க பலி செலுத்தி மன்னிப்பு கேட்டு நான் மன்னிப்பு பலியை ஆண்டவருக்கு செலுத்திட்டேன் அப்படிலாம் சொல்லி ஈஸியாக தப்பிச்சுட்டு போக முடியாது. அவங்க மேலே என்ன வருமா? நியாய தீர்ப்பு வரும். என்ன வரும்? நியாய தீர்ப்பு. பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, நீதிமொழிகள் 11:31, நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும். அதே மாதிரி இன்னொரு வசனம் இருக்குது, நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலேருந்து தொடங்கும். நியாய தீர்ப்பு எங்கேருந்து தொடங்குமா? தேவனோட வீடு எது? ஆலயமா? இல்லை, நம்ம தான். தேவனோட வீடு எது? நம்ம தான். எங்கேருந்து தான் தொடங்கும் நியாய தீர்ப்பு? ஏன்கிட்டருந்து தான் தொடங்கும். சர்ச்சில் இருக்க உங்கள்கிட்ட இருந்து தான் தொடங்கும். நம்மளை அடிக்கிற அடியில் வெளியில் இருக்கவங்க என்ன பண்ணிடணும்? திருந்திடணும். யூஸ்வலாக டீச்சர்ஸோட பிள்ளைங்க ஸ்கூலில் படிப்பாங்க. யாருக்கு தான் நிறைய அடி விழும்? டீச்சர் பிள்ளைங்களுக்கு தான் நிறைய அடி விழும். ஏன்? அவனை அடிக்கிற அடியில் இவன் என்ன பண்ணிடணும்? திருந்திடணும். அந்த நிலைமைக்கு நம்ம வந்துடுவோம். உள்ளே இருந்துக்கிட்டு நம்ம சேட்டை பண்ணிகிட்டே இருந்தோன்னா ஆண்டவர் என்ன பண்ணிடுவார்? நியாய தீர்ப்பை நம்ம மேலே செலுத்திடுவார். சவுலுக்கு என்ன நியாய தீர்ப்பு வந்தது தெரியுமா? அவன் பொய்யை விசுவாசிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்து அவன் என்ன எப்படி செத்தார்னா, சவுல் வந்து ரொம்ப முதல் ராஜா ஆசாசையா, சரி நீக்கு என் பிள்ளைங்க கேட்டுகிட்டே தொல்லை பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு ஆண்டவர் உண்டாக்குன ஒரு ராஜா. ஆனால் செத்தது எப்படி செத்தார் தெரியுமா? தற்கொலை பண்ணி செத்தார். தற்கொலை பண்ணுறவங்க யாராவது பரலோகத்துக்கு போக முடியுமா? போக முடியாது. தற்கொலை பண்ணி செத்தார். ஒரு ஈட்டியை நட்டு வச்சு அது மேலே விழுந்து நாண்டு கொண்டு செத்தார். சவுலுக்கு ஆண்டவர் கொடுத்த தண்டனை அது. சரியா? ஆண்டவர் பேசாமல் ஆயிட்டாருன்னா நம்மளால் தாங்கவே முடியாது. நம்மெல்லாம் ரொம்ப ஆண்டவர், நமக்கு வசனம் கையில் இருக்குது, ஈஸியாக இருக்கும், படிக்கிறதே இல்லை, வசனத்தை வாசிக்க மாட்டேங்கிறோம், வசனத்தை தெரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறது கிடையாது. நம்மளோட இருதயங்களில் வசனமே இல்லை. வசனம் இல்லாமல் இனிமேல் வர காலத்தில் நான் பரிசுத்தமாக வாழ்ந்துருவேன், நான் ஓடிடுவேன், நான் ஜெயிச்சிருவேன், நான் வந்து என்னோட கடைசி பங்கு அடைஞ்சிருவேன், எதுவுமே பண்ண முடியாது. நம்ம வசனத்தையே வாசிக்காமல், சத்தியத்தை கீழ்ப்படியாமல், மனப்பூர்வமாக பாவம் செஞ்சு துணிகிற பாவங்களை செய்துட்டு இருந்தோமானால் நம்ம எங்கே தான் போகணும்? நம்மளோட நிலைமை ரொம்ப பரிதபிக்கப்பட்ட நிலைமையாக இருக்கும். நியாய தீர்ப்புக்கு ஆண்டவர் நம்மளை ஒப்பு கொடுத்துருவார். ஆண்டவர் நியாய தீர்ப்புக்கு ஒப்பு கொடுக்கறது ரொம்ப கொடூரமான இதாக இருக்கும். சிம்சோனை பார்த்தீங்கன்னா, சிம்சோன் கடைசியில் மனம் திரும்பிட்டார்ல அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லுவோம். சிம்சோன் சாகிறப்ப மனம் திரும்பிட்டார். மனம் திரும்பினார். எப்போ திரும்பினார் தெரியுமா? அவரோட கண்ணை பிடுங்கிட்டாங்க. அவரோட கண்ணை பிடுங்கிட்டாங்க. அவரை உட்காந்து கேலி பொருளாக ஒரு பெரிய மண்டபத்தை, ஒரு பெரிய ஹாலில் அவரை என்னவா வச்சுருந்தாங்க? கேலி பொருளாக, காட்சி பொருளாக நிற்க வச்சுருந்தாங்க. தண்டனை சின்னதெல்லாம் இல்லை, அவங்களுக்கு பெருசாக தான் இருந்தது. ஆண்டவரை கீழ்ப்படியாமல் மனப்பூர்வமாக பாவம் செய்கிறவங்களுக்கு எப்படி தான் இருக்குது தண்டனை? பெருசாக தான் இருக்குது, அதுவுமே சின்னதாக இல்லை. சரியா? அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, முதல் படியிலையே போகாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். நம்ம ஏதாவது கீழ்ப்படியாத மாதிரி ஒன்றுமே இல்லைங்க. நம்ம சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறதுனா 10 கட்டளையை நம்ம கரெக்டாக, நம்ம செய்கிறது 10 கட்டளையில் ஆப்போசிட்டாக வருதா அன்றைக்கே நம்ம மாற்றிக்கணும். 10 கட்டளையை ஆண்டவர் அதை கூட சுருக்கிட்டார். சுருக்கி எத்தனை கட்டளை ஆக்கிட்டார்? 2 கட்டளை ஆக்கிட்டார். ஃபஸ்ட்டு தேவனிடத்தில் முழு மனதோட அன்பு கூறணும், நம்மளை நேசிக்கிற மாதிரி பிறனையும் நேசிக்கணும். ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். சரியா? முதல் கட்டளை, ஆண்டவர் மேலே நம்ம ரொம்ப அன்பாக இருக்கோம்னா என்னவே பண்ண மாட்டோம். பெரிய தப்பு செய்யணுன்னா அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன வர ஆரம்பிச்சிடும்? மூச்செல்லாம் முட்ட ஆரம்பிச்சிடும். ஆண்டவர் வந்து இங்கே இருக்க நம்ம எல்லாருமே எப்படி இருக்கணும்னா, நியாய தீர்ப்பு வருங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கிட்டே இருக்கணும். நமக்கு நியாய தீர்ப்பு, இன்னொரு பைபிளில் ஒரு நல்ல வசனம் இருக்குது. அது என்ன வசனம்னா, நியாய தீர்ப்பு எது நடக்குமா? நம்மெல்லாம் நினச்சிட்டு இருக்கோம், நான் செஞ்ச நல்லது நியாயம் தீர்த்து ஆண்டவர் அப்படியே டிவியில் ப்ரொஜெக்டரில் போட்டு காட்டுவார். நீ ஏழைக்கு இறங்கிட்ட, நீ வயசானவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்ட, நீ பெரியவங்க சொன்னதெல்லாம் கேட்ட, அம்மா அப்பா சொன்னதை கீழ்ப்படிஞ்ச அப்படின்ட்டு. நியாய தீர்ப்பு யார் பண்ண வெளியரங்கமான விஷயத்தை பற்றியுமே இருக்காதான். வசனம் இருக்குது, நான் எழுதிட்டு வரல, ஆனால் அப்படி ஒரு வசனம் இருக்குது. என்ன வசனம்னா, நீ உங்களோட அந்தரங்க விஷயங்களை என்ன பண்ணுவாராம்? நியாயம் தீர்ப்பார். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா, நான் ஃபோனில் டெலீட் பண்ணுற ஹிஸ்ட்ரி யாருக்குமே தெரியாது, நான் வந்து ஒரு 4 ரூம்குள்ளே நான் பண்ணுற தப்பு யாருக்குமே தெரியாது, நான் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறேன்னு யாருக்குமே தெரியாது. இந்த அந்தரங்க விஷயத்தை தான் என்ன பண்ணுவாராம்?
நியாயம் தீர்ப்பார். நியாய தீர்ப்பு வரும்போது வெளியில் இருக்கவங்களுக்கு அது நியாய தீர்ப்புன்னு கூட தெரியாது. ஆனால் நமக்கு தெரியும், நான் எந்த தப்பு பண்ணதுக்கு தான் இந்த அடி வாங்குறேன் தெரியும்ல நமக்கு. ஆண்டவர் நம்மளை நியாயம் தீர்த்து பூமியிலே நீதிமானுக்கு சரி கட்டப்படும், துன்மார்க்கனுக்கு எவ்வளோ அதிகம்னு பைபிளில் இருக்குது. அப்போது நம்ம அட்லீஸ்ட் நீதிமானாக இருக்கிற கேட்டகிரிலையாவது இருக்கணும். மண்டையில் 2 தட்டு தட்டி நம்மளை சரி பண்ணுற நிலமையிலையாவது என்ன பண்ணணும், நம்ம இருக்கணும். அந்த கேட்டகிரிலையும் இல்லாமல் ஆண்டவரை துரோகம் பண்ணி ஆண்டவரை சத்ரு தூஷிக்கிற விதமாக நம்ம நடந்துக்கிட்டோன்னா ஆண்டவர் நம்மளை நியாய தீர்ப்புக்கு ஒப்பு கொடுத்துருவார். அதுக்கப்புறம் நம்மளை புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ஆண்டவரால், நான் இப்போவும் சொல்கிறேன், ஆண்டவர் மன்னிக்கணும்னு நினச்சிட்டாருன்னா மன்னிச்சிருவார். ஏன் மன்னிச்சார், அவனை ஏன் மன்னிச்சார், என்னை ஏன் மன்னிக்கலன்னு கேட்கவே முடியாது நம்ம. கரெக்டாக? தாவீது, நிறைய பேருக்கு வர டவுட் இதுதான். சவுலும் மன்னிப்பு கேட்டால் சவுலை மன்னிக்கல, ஆனால் தாவீது ஆண்டவர் மன்னிச்சிட்டார். தாவீது பண்ணது விபச்சார பாவம், இவன் கீழ்ப்படியாமல் தானே இருந்தான். அதெல்லாம் கிடையாது, ஆண்டவர் மன்னிக்கணும்னு நினச்சா மன்னிச்சிருவார். தாவீது அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி 7 பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தார். அவருக்கு கொலை பாவண்டே தெரியாது. அவர் அசால்ட்டாக போனால் வந்தால் கொலை பண்ணிட்டு அலையிற ஆள். அவருக்கு எல்லா பொண்ணு மாதிரியும் இவரையும் இந்த பொண்ணையும் ஒரு பொண்ணு நான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன்னு அவர் நினச்சிட்டு இருந்தாப்புல. பாவம்னு சொன்ன உடனே என்ன பண்ணிட்டார், ஆனால் பயந்துட்டார். அந்த பயமாவது இருக்கணும். நம்ம இப்போ செய்கிறது பாவம்னு தெரியலனா கூட ஒரு வசனம் உங்ககிட்ட பேசுதா, ஐயோ நம்ம பாவம் செஞ்சுட்டோம், இன்றைக்கி என்ன பண்ணிடணும், இந்த பாவத்திலேருந்து மனம் திரும்பிடணுங்கிற நிலைமையில் நம்ம இருக்கணும். அப்படி இருந்தோன்னா ஆண்டவர் கண்டிப்பாக நம்மளை என்ன பண்ணிடுவார், பாவத்திலேருந்து தூக்கி எடுத்துருவார். அதனால் கீழ்ப்படியாமல், சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்ப்படுகிற முதல் படியில் இருக்கும் பொழுதே நம்ம என்ன பண்ணிடணும், நம்ம அநியாயத்துக்கு கீழ்ப்படுகிறோம், ஏதோ தப்பு பண்ணுறோன்னு ஆண்டவர்கிட்ட வந்துடணும். அது இல்லாமல் 2வது படிக்கு இறங்குறது, மனப்பூர்வமாக பாவம் செய்கிறோம் அப்படிங்கிற படிக்கு இறங்கும்போது நமக்கு நியாய தீர்ப்பு செலுத்த ஆரம்பிச்சிடுவார். பின்வாங்கி போனதுக்கப்புறம் நம்மளோட முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாக இருக்கும். நமக்கு அதுக்கப்புறம் நம்மளை புதுப்பிக்கிறது என்னது, கூடாத காரியம். அன்பு தகப்பனே, நாளுக்காக மீண்டும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜாதி ராஜா, நீர் பெரியவர். ஆண்டவரே, மன்னிக்க தயவு பெருத்த தேவனாய் இருக்கிறீர். இந்த நாளிலும் ஆண்டவரே, மனப்பூர்வமாய் தங்களுடைய பாவங்களை யார் யார் உடைய சமூகத்தில் ஒத்துக்கொண்டார்களோ பின்மாற்றத்தின் ஆவியிலிருந்து அவர்களுக்கு ஒரு விடுதலை தருவீராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாய் ஜீவிக்க, உம்முடைய நியாய தீர்ப்புக்கு தப்பித்து கொள்ள தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு வழிகாட்டின தயவிற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவரே, உமக்கு பிரியமான, உமக்கு பயந்து நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை எங்களுக்கு கட்டளையிடும். எங்களை ஆசீர்வதித்து அனுப்புவதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதாகாலங்களிலும் நம்மனோடு கூட இருப்பதாக. ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அடக்கும் வார்த்தை என்னும் மப்பத்தாலே பொசுக்கு வளத்தையும் இப்போதும் மை தேடி வந்து மனதார போற்றினோம். மோட்சலோகத்தில் கழித்து மை வாழ்ந்து தொழுவோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Amen.